குரூப் 2 டெஸ்ட் பேட்ச்ல செகண்ட் டெஸ்டோட ஜென்ரல் தமிழ் கொஸ்டின்ஸ் பொது தமிழுக்கான வினாக்கள் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ முதல் கொஸ்டின், பிழையற்றதை தேர்க. பிழையற்றதை தேர்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, அவை இங்கே உளது. அவை இங்கே உள்ளது. ஸோ அவை அப்படிங்கிறது பன்மை. ஸோ பன்மையா இருக்கும்போது இறுதியில வினைமுற்றும் பன்மையா தான் இருக்கணும். இங்க ஒருமையா இருக்கு, அப்ப இது பிழையான தொடர். நான் எல்லாம் அப்படின்னு இருக்கு, நான் எல்லாம். ஸோ அந்த எல்லாம் அப்படிங்கிற சொல்ல எங்க பயன்படுத்தணும் அப்படின்னா பன்மை வரக்கூடிய இடத்துல மட்டும்தான் பயன்படுத்தணும். ஸோ பன்மை பெயருக்கு பின்னாடி தான் எல்லாம் பயன்படுத்தணும். ஸோ இப்போ எடுத்துக்காட்டுக்கு நாங்கள் எல்லாம், நீங்கள் எல்லாம், அவர் எல்லாம், அவை எல்லாம், இந்த மாதிரி பன்மை வரக்கூடிய இடங்கள்ல தான் எல்லாம் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தணும். எல்லாம் அப்படிங்கிற சொல் தன்மை, முன்னிலை, படற்கைன்னு மூவிடங்கள்லையும் பன்மையில மட்டும்தான் வரும். அப்ப இதுவும் தவறான தொடர். ஸோ சென்னை என்ற நகரமா அப்படின்னா சென்னை எனும் நகரம், இதுவும் தவறாதான் இருக்கு. ஸோ அப்ப இதுல எதுவுமே பிழையற்ற தொடர் கிடையாது. ஸோ அப்ப பதில் என்ன அப்படின்னா மேற்கண்ட எதுவும் இல்லை. மேற்கண்ட எதுவும் இல்லை. செகண்ட் கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் டி தான் நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு கரெக்டான பதில். ஸோ ஒருமை பன்மை பிழை அறிந்து தவறானவற்றை தேர்க. தவறானவற்றை தேர்க. வருவதும் போவதும் கிடையாது. ஸோ வருவதும் போவதும் ரெண்டு செயலை குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப அது பன்மை. பன்மையா இருக்கும்போது இறுதியில வினைமுற்றும் பன்மையில தான் முடியணும். இங்க அக்ரிணையில ஒன்றன் பாலுக்கான விகுதி இருக்கு. ஸோ அப்ப கிடையா அப்படின்னு இருந்தாதான் இது சரி. கிடையா. அப்ப இது தவறான தொடர் தான். ஒன்றோ அல்லது இரண்டோ தருக. ஸோ எங்கெல்லாம் இந்த ஓ அப்படிங்கிற இந்த அசை சொல்ல பயன்படுத்துறோமோ அதை பயன்படுத்தும் போது அல்லது அப்படிங்கிற சொல் வரக்கூடாது. அப்ப இதுவும் தவறான தொடர் தான். பறவைகள் பறக்காது. பறவைகள் அப்படிங்கிறது அக்ரிணையில பலவின் பால். அக்ரிணையில பலவின் பாலா இருக்கும்போது ஆ அப்படிங்கிற எதிர்மறை விகுதியில தான் முடியணும். ஸோ அப்ப இதுவும் தவறான தொடர் தான். ஸோ அப்ப 1, 2 மற்றும் 3. ஸோ இதுல மூணுமே தவறான தொடர். ஒருமை பன்மை பிழையறிந்து தவறானவற்றை தேர்க. 1, 2, 3 மூணுமே இதுல தவறான தொடரா இருக்குது. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, எத்தனை, எத்துணை பயன்பாடு சரியான இணையை தேர்க. எத்தனை, எத்துணை பயன்பாடு. ஸோ எத்தனை அப்படிங்கிற சொல்ல எங்க பயன்படுத்தணும், எத்துணை அப்படிங்கிற சொல்ல எங்க பயன்படுத்தணும், அதன் அடிப்படையில இதுல சரியான தொடர் எது, அதான் கொஸ்டின். ஸோ எத்தனை அப்படிங்கிற சொல்ல எண்ணிக்கையை குறிப்பிடக்கூடிய இடத்துல பயன்படுத்தணும். எத்தனை புத்தகங்கள், எத்தனை பொருட்கள், எண்ணிக்கையை குறிப்பிடக்கூடிய இடத்துல. ஸோ எத்துணை அப்படிங்கிறது காலத்தை குறிப்பிடக்கூடிய இடத்துல பயன்படுத்துவோம். அளவை குறிப்பிடக்கூடிய இடத்துல, பெரியது, சிறியது, அளவை, பொருட்களினுடைய அளவை குறிப்பிடக்கூடிய இடத்துல எத்துணை பயன்படுத்தும். ஸோ அப்ப முதல் தொடர் எத்தனை நாற்காலிகள், சரிதான். எத்துணை வாரம். ஸோ எத்தனை வாரம்னு பேச்சு வழக்கில் பயன்படுத்துவோம், அது தவறு. ஸோ காலத்தை குறிப்பிடக்கூடிய இடங்கள்ல எத்துணை அப்படிங்கிற சொல்லதான் பயன்படுத்தணும். அப்ப இதுவும் சரியான தொடர். எத்தனை பெரிய மரமா அப்படின்னா இது தவறான தொடர். எத்துணை பெரிய மரம். அப்ப சரியான இணை எது அப்படின்னா 1 மற்றும் 2. ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது நமக்கு சரியான பதில். ஆப்ஷன் பி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடரை தேர்க. ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடரை தேர்க. இவைதான் எனக்கு பிடித்த நூல்கள். மன்னர் தனது கையால் பொற்காசு வழங்கினார். குழந்தைகள் தன்னால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். ஸோ தன், தம், அது வேற்றுமை உருபை ஏற்று தன்னால், தம்மால், தன்னை, தமது, தனது, அந்த மாதிரி சொற்களா வரும். அதன் அடிப்படையில் இந்த ஒருமை பன்மை பிழை தன், தம் இந்த ரெண்டு சொற்களை அடிப்படையா வச்சு இருக்குது. தன், தம். ஸோ இவைதான் எனக்கு பிடித்த நூல்கள் சரியா அப்படின்னா இவை அப்படிங்கிறது பன்மை. இவை அப்படிங்கிறது பன்மையை குறிப்பிடக்கூடிய சொல். பன்மையை குறிப்பிடும் போது இந்த தான், தாம் அப்படிங்கிற சொல்ல எங்க பயன்படுத்தணும் அப்படின்னா தான் அப்படிங்கிற சொல்ல ஒருமைக்கு பயன்படுத்தணும், தாம் அப்படிங்கிற சொல்ல பன்மைக்கு பயன்படுத்தணும். ஸோ அப்ப இந்த இடத்துல இவைதான் எனக்கு பிடித்த நூல்கள் அப்படின்னு இருக்கு. இவைதான் எனக்கு பிடித்த நூல்கள். அப்ப இந்த இடத்துல என்னதான் வரணும், இவைதாம் அப்படின்னு வரணும். அப்ப இந்த தொடர் தவறானது. மன்னர் தனது கையால் பொற்காசு வழங்கினார். ஸோ மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையா குறிப்பிட்டுட்டாங்க. ஸோ மன்னர் அப்படிங்கிற பெயர், ஸோ மரியாதையா வரும்போது அந்த இடத்துல என்ன சொல்லதான் பயன்படுத்தணும் அப்படின்னா பன்மைக்குரிய சொல்லதான் பயன்படுத்தணும். பன்மைக்குரிய சொல்லதான் பயன்படுத்தணும். தனது பயன்படுத்தக்கூடாது, தமது அப்படிங்கிறதா பயன்படுத்தணும். குழந்தைகள் தன்னால் என்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். ஸோ குழந்தைகள் அப்படிங்கிறது பன்மையை குறிப்பிடக்கூடிய சொல். பன்மையா வரும்போது தம்மால் அப்படிங்கிற சொல் தான் அந்த இடத்துல வரணும். அப்ப நமக்கு இதுல 3 தொடருமே தவறான தொடர் தான். அப்ப ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடரை தேர்க அப்படின்னா மேற்கண்ட எதுவும் இல்லை. தான் அப்படிங்கிற சொல் ஒருமைக்கு வரும்,
தாம் அப்படிங்கிற சொல் பன்மை வரக்கூடிய இடங்கள்ல வரும். அந்த சொல்ல பெயர் சொல்லாவும் பயன்படுத்துவோம், இடைச்சொல்லாவும் பயன்படுத்துவோம். பெயர் சொல்லா தான் தாம் வந்தது அப்படின்னா படற்கையில மட்டும்தான் வரும். இடைச்சொல்லா வந்தது அப்படின்னா தன்மை முன்னிலை படற்கைன்னு 3 இடங்கள்லையுமே பயன்படுத்துவோம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒருமைப்பன்மை பிழை. அடுத்தது, ஒருமைப்பன்மை பிழை அற்ற தொடரை தேர்க. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை தேர்க. ஈமொய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வது அன்று. ஸோ எப்பயுமே இந்த ஒருமைப்பன்மை பிழையை பொறுத்தளவுல தொடக்கத்துல நமக்கு என்ன இடத்தின் அடிப்படையில கொடுத்துருக்காங்க, முதல் இருக்கக்கூடிய பெயர் சொல் ஒருமையா பன்மையா, அதன் அடிப்படையில தான் இறுதியில வினைமுற்று முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இங்க ஈமொய்த்த பண்டங்கள் அப்படின்னு அக்ரிணையில பலவின் பால்ல கொடுத்துருக்காங்க. அக்ரிணை பலவின் பால். ஸோ அக்ரிணை பலவின் பாலா இருக்கும்போது இறுதியில முடியக்கூடிய விகுதியும் அதன் அடிப்படையில தான் இருக்கணும். ஸோ பலவின் பாலா வரும்போது எதிர்மறை சொல்லா எதை பயன்படுத்தணும் அப்படின்னா, ஈமொய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வது அப்படின்னு ஒருமையில இருக்கு. ஸோ இங்கே என்னதான் வரணும், செய்வன அல்ல. ஸோ பலவின் பாலா வரும்போது படற்கையில ஆண்பாலா இருந்தா அல்லன், பெண்பாலா இருந்தா அல்லல், பலர்பாலா இருந்தா அல்லர், ஒன்றன் பால்னா அன்று, பலவின் பால்னா அல்ல அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துவோம். அப்ப இந்த இடத்துல அல்ல தான் வரணும். இது தவறான தொடர். ஈ மொய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன அல்ல. ஸோ இந்த தொடர் நமக்கு சரியா இருக்கு. ஈ மொய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன அல்ல. இங்க கல்விகுதி பலவின் பால்ல முடிஞ்சிருக்கு. இங்க பலவின் பாலுக்கான விகுதியோட முடிஞ்சு பலவின் பாலுக்கான எதிர்மறை சொல்லோட முடிவடைஞ்சிருக்கு. அப்ப ரெண்டாவது தொடர் சரியா இருக்கு. மல்லிகை முல்லை ஆகிய மலர்கள் குளத்தில் பூக்கும் மலரன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மல்லிகை முல்லை அப்படின்னு 2 மலரோட பெயர் குறிப்பிட்டிருக்காங்க. அது பன்மை, பலவின் பால். பன்மையா இருக்கும்போது இங்க மலர்கள் அப்படின்னு தான் வரணும், அல்ல அப்படிங்கிற சொல் தான் வரணும். அப்ப மூணாவது தொடரும் தவறானது. ஸோ அப்ப 2 மட்டுமே சரியானது. ஸோ இதுல சரியானது என்ன அப்படின்னா 2 மட்டும். அப்ப இல்ல சரியான தொடர் எது அப்படின்னா 2 மட்டும் அப்படிங்கிறது தான் சரியான பதில். ஸோ அடுத்த கொஸ்டின், ஒருமைப்பன்மை பிழையறிந்து தவறான தொடரை தேர்க. ஒருமைப்பன்மை பிழையறிந்து தவறான தொடரை தேர்க. தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இதுவன்று. தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இதுவன்று. ஸோ படிக்க வேண்டிய புத்தகங்கள் அப்படின்னு பெயர் சொல் என்னவா இருக்கு அப்படின்னா பன்மையா இருக்குது. ஸோ அப்ப இந்த இடத்துல பெயர் சொல் பன்மையாக இருக்கும்போது இந்த இடத்துல நமக்கு முடியக்கூடிய வினைமுற்று சொல்லும் பன்மையில தான் முடியணும். அப்ப தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை இவை அல்ல அப்படிங்கிறதா சரியானது. தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை அல்ல. ஸோ அப்ப முதல் தொடர் தவறானது. உயர்ந்தோர் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். உயர்ந்தோர் அப்படிங்கிறது படற்கையில பலர்பால். ஸோ அப்ப பலர்கையில பலர்பாலா இருக்கும்போது இங்க தன்னைத்தானே. ஸோ தன் அப்படிங்கிற சொல் அது சார்ந்து வரக்கூடிய எல்லா சொற்களும் தனது, தன்னை, தன்னால், தான், இந்த எல்லா சொற்களையுமே ஒருமை இடத்துல தான் பயன்படுத்துவோம். தம், தம்மை, தம்மாள், தமது, தாம், இந்த சொற்கள்லாம் பன்மை இடத்துல பயன்படுத்துவோம். அப்ப இது உயர்ந்தோருங்கிறது பன்மை. இந்த இடத்துல தன்னைத்தானே வரலாமா அப்படின்னா அது தப்பு. தம்மை தாமே அப்படிங்கிறதா சரி. உயர்ந்தோர் தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். இப்ப ரெண்டாவது தொடரும் தவறான தொடர் தான். உங்களோடு வருபவன் நான் அல்லேன். ஸோ உங்களோடு வருபவன் நான் அல்லேன். இப்போ உங்களோடு வருபவன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களோடு வருபவன் நான் அல்லேன், இது சரிதான். உங்களோடு வருபவன் நான் அல்லேன். நான் அப்படிங்கிறது தன்மையை குறிப்பிடக்கூடியது. அதற்கான எதிர்மறை சொல் என்ன அப்படின்னா நான் அல்லேன். இங்க வருபவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருமைதான் இருக்கு, பின்னாடி தன்மை. அப்ப இதுல தவறான தொடர் எது அப்படின்னா 1 மற்றும் 2. 1வது தொடரும் 2வது தொடரும் தவறான தொடர். ஸோ 3வது தொடர் சரியா இருக்கு. உங்களோடு வருபவன் நான் அல்லேன் அப்படிங்கிறது சரி. அடுத்த கொஸ்டின், தவறான இணையை தேர்க. தவறான இணையை தேர்க. ஸோ அது மெய்மயக்கத்தின் அடிப்படையில இந்த வினா இருக்குது. தவறான இணை. ஸோ மெய்மயக்கம். ஒரு சொல்லோட இடையில மெய்யெழுத்துக்கு பக்கத்துல இன்னொரு மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்தா எப்படி அமையும் அப்படின்னு படிக்கக்கூடியது மெய்மயக்கம். ஸோ உடல்நிலை, வேற்றுநிலை அந்த மாதிரி உண்டு. ஸோ இங்க இக்கு, இச்சு, இத்து, இத்து, இப்பு என்பன உடல்நிலை மெய்மயக்க எழுத்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. இது சரியான தொடர் தான். இ, இல் என்பன வேற்றுநிலை மெய்மயக்க எழுத்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வேற்றுநிலை மெய்மயக்க எழுத்துக்கள் இ, இல்லா அப்படின்னா இல்ல. வேற்றுநிலை மெய்மயக்க எழுத்துக்கள் இர்ரும் இல்லும் தான் வேற்றுநிலை. இர், இல். இட்டு, இரு என்பன உடல்நிலை மற்றும் வேற்றுநிலை மெய்மயக்க எழுத்துக்கள். இது சரிதான். ஈ, இர், இல் என்பன ஈரோற்று மெய்மயக்க எழுத்துக்கள் சரிதான். ஸோ ஈரோற்று அப்படிங்கிறது இது ரொம்ப முக்கியமானது. வல்லின மிகு மிக இடங்கள்ல கூட நமக்கு வரும். ஸோ எப்போல்லாம் இந்த 3 மெய்யெழுத்துக்கள் வந்தாதான் பக்கத்துல ஒரு மெய்யெழுத்தையே நம்ம பயன்படுத்துவோம். பொய்ச்சொல், உயிர் தமிழ், இந்த மாதிரி மெய்யெழுத்துக்கிட்ட மெய்யெழுத்து வரக்கூடியது எந்த மெய்யெழுத்துக்கள் கிட்ட வரும்னா அந்த ஈ, இரு, இல்ல.
ஸோ அப்போ இது எது தவறான தொடர் அப்படின்னா இல் அப்படிங்கிறத வேற்றுநிலை மெய்மயக்க எழுத்துக்கள் அப்படிங்கிறது தவறான தொடர். ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது நமக்கு சரியான பதில். ஆப்ஷன் பி. ஒருமைப்பன்மை பிழையறிந்து தவறான தொடரை தேர்க. ஒருமைப்பன்மை பிழையறிந்து தவறான தொடரை தேர்க. நான் நான் அப்படிங்கிறது தன்மையில ஒருமையா இருக்கு. காண்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில முடிஞ்சிருக்கு. இது சரியான தொடர் தான். வயலில் நேற்று மாடுகள் மேய்ந்தில. மாடுகள் அப்படிங்கிறது பன்மையில இருக்கு, மேய்ந்தில அப்படின்னு முடிவடைஞ்சிருக்கு. இதுவும் சரியான தொடர் தான். நாங்கள் சென்னை வந்திலேன். நாங்கள்ங்கிறது தன்மை பன்மை, வந்திலேன் அப்படிங்கிறது தன்மை ஒருமையா இருக்குது. வந்திலோம் அப்படின்னா சரி, வந்திலோம். அப்ப இது தவறான தொடர். ஆப்ஷன் பிங்கிறது அந்த இடத்துல தவறான தொடரா இருக்கு. இன்று பேருந்துகள் வராது. இன்று பேருந்து வராது, இதுவும் சரியானது தான். பேருந்துங்கிறது ஒருமை, வராதுன்னு ஒருமை வினைமுற்றுல முடிவடைஞ்சிருக்கு. ஸோ அப்ப அதுவும் சரியான தொடர். ஆப்ஷன் சி தான் அந்த இடத்துல தவறான தொடரா இருக்குது. ஆப்ஷன் சி தான் நமக்கு இதுல நாங்கள் சென்னை வந்திலேன் அப்படிங்கிறது தான் தவறான தொடர். அடுத்த கொஸ்டின். ஒருமைப்பன்மை பிழையறிந்து சரியான தொடரை தேர்க. ஒருமைப்பன்மை பிழையறிந்து சரியான தொடரை தேர்க. அவர்கள் சான்றோர்கள் அல்ல. ஸோ அந்த எதிர்மறை சொற்கள் ஒருமைப்பன்மையில அதிகமாக நமக்கு கேட்கக்கூடிய பகுதி. ஸோ ஒருமைப்பன்மையில இந்த எதிர்மறை சொற்கள் தன்மைனா ஒருமைனா அல்லேன், பன்மை அப்படின்னா அல்லோம், முன்னிலைனா அல்லை, பன்மைனா அல்லீர். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் அப்படிங்கிறது படற்கை பலர்பால். படற்கை பலர்பாலா வரும்போது எதிர்மறை சொல்லா எதை தான் பயன்படுத்தணும் அப்படின்னா அல்லர் அப்படிங்கிற சொல்ல தான் பயன்படுத்தணும். அப்ப இது தவறான தொடர். பழம் எல்லாம் அழுகி இருந்தது. ஸோ எல்லாம் அப்படிங்கிற சொல் இதுக்கு முன்னாடி ஒரு வினாலேயே வந்தது. எல்லாம் அப்படிங்கிற சொல்ல எங்க தான் பயன்படுத்தணும் அப்படின்னா பன்மைக்கு பின்னாடி மட்டும்தான் பயன்படுத்தணும். தன்மை முன்னிலை படற்கைன்னு 3 இடங்கள்லையும் பயன்படுத்தலாம். ஆனா பன்மை சொல்லுக்கு பின்னாடி தான் எல்லாம்ங்கிற சொல்ல பயன்படுத்தணும். அப்ப இதுவும் தவறான தொடர். மலர்கள் மணந்து மனம் பரப்பியதுன்னு கொடுத்துருக்காங்க. மலர்கள் அப்படிங்கிறது அக்ரிநில பலவின் பால். ஸோ அப்போ இந்த இடத்துல என்னதான் வரணும் அப்படின்னா மலர்கள் மணந்து மனம் பரப்பினன்னு தான் வரணும். அப்போ இதுவும் தவறான தொடர். ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா சரியான தொடர் எதுவுமே இல்லை. அப்போ மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் சரியான பதில். மேற்கண்ட எதுவும் இல்லை. அடுத்தது ஒருமைப்பன்மை பிழையறிந்து தவறான தொடரை தேர்க. குயிலும் காகமும் ஒரே நிறத்தை உடையன. ஸோ அது சரிதான். குயில் காகம்னு 2 உயிரினத்தை குறிப்பிட்டிருக்காங்க. உடையன அப்படின்னு பன்மைக்கான விகுதியோட முடிவடைஞ்சிருக்கு. கோயிலில் திருமுழுக்கும் கூட்டு வழிபாடும் நடந்தன. ஸோ அப்ப திருமுழுக்கு கூட்டு வழிபாடு ரெண்டையுமே குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப நடந்தன அப்படிங்கிறது சரி. எனக்கு பல வீடுகள் உள்ளது. அப்ப வீடுகள்னு பன்மையா இருக்கு, இந்த இடத்துல உள்ளன அப்படின்னு தான் வரணும். அப்ப இதுதான் தவறான தொடர். யானை பிளிறியதை கேட்டு குழந்தை அழுதது. குழந்தை ஒருமைதான், அழுததுங்கிற வினைமுற்று சொல்ல முடிவடைய வச்சிருக்காங்க. அதுவும் சரியான தொடர் தான். இல்ல அப்ப தவறான தொடர் எது அப்படின்னா ஆப்ஷன் சி. எனக்கு பல வீடுகள் உள்ளது அப்படிங்கிறது தவறு, உள்ளன அப்படிங்கிறது தான் சரி. எதிர்ச்சொல் தவறான இணையை காண்க. எதிர்ச்சொல் தவறான இணையை காண்க. ஸோ அலர் அப்படின்னா மலர்தல்னு சொல்லுவோம். ஸோ இது விரிந்த நிலையை குறிப்பிடும். முகில் அப்படின்னா மொட்டு. அப்ப இது சரியான இணை தான். அகலல் அப்படின்னா விலகுதல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அகலல்னா விலகுதல்ங்கிறது அதனுடைய பொருள். இது என்ன கிடையாது அப்படின்னா எதிர்ச்சொல் கிடையாது. ஸோ அகலல் அப்படின்னா நெருங்குதல் அப்படிங்கிறதா அதுக்கு எதிர்ச்சொல்லா அமையும். அப்ப இது தவறான இணை. அடி அப்படின்னா கீழ்ப்பகுதியை குறிக்கும், நுனினா மேல் பகுதியை குறிக்கும். இதுவும் எதிர்ச்சொல் தான். அப்ப இது எது சரியானது அப்படின்னா தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. 1ம் 3ம் சரியானது, 2 மட்டும்தான் தவறானது. அகலல் அப்படின்னா என்ன எதிர்ச்சொல்லா அமையணும் அப்படின்னா அகலுதல் அப்படின்னா நெருங்குதல். அகலல் அப்படின்னா எதிர்ச்சொல் என்னவா அமையும்? நெருங்குதல். அப்ப 2 மட்டும்தான் இதுக்கு சரியான பதில். அடுத்த கொஸ்டின். எதிர்ச்சொல் சரியான இணையை கண்டறிக. எதிர்ச்சொல் சரியான இணையை கண்டறிக. ஸோ தமர், தமர் அப்படின்னா உறவினர்னு பொருள். அப்ப அதுக்கு எதிர்ச்சொல் பிறர். நொச்சி உளிஞை. ஸோ நமக்கு புறத்திணை வகைகள்ல உண்டு. உளிஞை அப்படின்னா மதிலை போய் சுற்றி வளைக்கக்கூடியது. ஸோ பகை நாட்டு மன்னனுடைய அரண்மனையை போய் சுற்றி வளைக்கக்கூடியது உளிஞை. அதை பாதுகாக்கக்கூடியதுக்காக எதிர்த்து போர் செய்வாங்க. அந்த மதிலை சுற்றி பாதுகாக்கக்கூடியது என்ன அப்படின்னா நொச்சின்னு சொல்லுவோம். அப்ப இது மதிலை வளைத்தல், இது அதை பாதுகாத்தல். அதனால திணைகள் அதுக்கு எதிர்மறையா அமையுது. அது எதிர்மறை சொல். தன்மைனா குளிர்ச்சி, வெம்மை அப்படின்னா வெந்தங்கிற பொருளை தரும். அப்ப அதுவும் எதிர்மறை சரிதான். கண்டேன்னா பார்த்தேன், காணேன் அப்படின்னா பார்க்கவில்லை. ஸோ இந்த வினைச்சொல்லை பொறுத்தளவுல எதிர்மறையா அமையுது அப்படின்னா வினைச்சொல்ல எந்த இடத்திற்கான விகுதி அந்த இடத்துல இருக்குதோ அதே விகுதி தான் அதுக்கு எதிர்மறையா அமையணும். ஸோ கண்டேன்னா காணவில்லைன்னு சொல்ல முடியாது. காணேன் அப்படிங்கிறத ரொம்ப சரியான எதிர்மறை சொல். ஸோ அப்ப இதுல எதிர்ச்சொல்ல சரியான இணை என்ன அப்படின்னா இதுல எல்லா இணைகளுமே சரியாக இருக்கிறது. கண்டேன் அப்படின்னா அனைத்து
இணைகளுமே இந்த எதிர்ச்சொல்ல சரியான இணையாக இருக்கிறது. ஸோ அடுத்த வினா, தவறான இணையை தேர்க. தவறான இணையை தேர்க. ஸோ போவான் அப்படின்னா போகான், இது சரிதான். செய்தான் அப்படின்னா செய்திலன், செய்தான் அப்படின்னா செய்திலன் அப்படின்னு வரும். செய்தான் செய்திலன், இதுவும் சரிதான். பறந்தன அப்படிங்கிறது பறக்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பறந்தன அப்படின்னா அக்ரிணையில பலவின் பால் வினைமுற்றா வரும். அக்ரிணையில பலவின் பால் வினைமுற்ற எதிர்மறையா குறிப்பிடணும் அப்படின்னா இந்த தூங்குறது ஒருமைக்கான விகுதி தெரியும். எப்பவுமே அக்ரிணையில பலவின் பால் வினைமுற்றுக்கான விகுதி என்னவா தான் வரும் அப்படின்னா பறக்கா, நடக்கா. ஸோ இந்த மாதிரி ஆகார விகுதியில தான் வரும். ஓடா. அப்ப இது அக்ரிணையில பலவின் பால் எதிர்மறையா அமையும் போது ஆகாரத்துல தான் வரணும். இதுதான் வந்து தவறான இணை. செய்தான் செய்திலன் சரிதான். படித்தேன் படித்திலேன் அதே விகுதி தான் எதிர்மறையா முடிவடைஞ்சிருக்கு. ஸோ அப்ப ஆப்ஷன் பி அப்படிங்கிறது நமக்கு தவறான இணை. எல்லாம் என்ற சொல் மூவிடத்து பன்மைக்கும் வரும். எல்லாம் என்ற சொல் மூவிடத்து பன்மைக்கும் வரும். எல்லாம்ங்கிற சொல்ல தன்மை முன்னிலை படற்கைன்னு 3 இடங்கள்லையும் பன்மைக்கு மட்டும்தான் பயன்படுத்தும், அது சரிதான். தான் என்ற சொல் படற்கை ஒருமைக்கு வரும். இந்த தான் என்ற சொல்லையும் தாம்ங்கிற சொல்லையும் பெயர் சொல்லா பயன்படுத்தணும் அப்படின்னா தான் தாம் பெயர் சொல்லாக பயன்படுத்தும் போது, அதாவது ஒரு தொடரினுடைய தொடக்கத்துல எழுவாயா பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த எழுவாயில இது படற்கையா மட்டும்தான் வரும், அது சரிதான். தான ஒருமைக்கு பயன்படுத்துவோம், தாம் பன்மைக்கு பயன்படுத்துவோம். ஸோ அப்ப இந்த 3 தொடர்களுமே வந்து இந்த இடத்துல சரியா தான் இருக்குது. எல்லாம் மூவிடத்து பன்மைக்கும் வரும், தான் ஒருமைக்கு வரும், தாம் பன்மைக்கு வரும். மூன்றும் சரி அப்படிங்கிறது இந்த இடத்துல சரியான பதில். மூணுமே சரியான தொடர் தான். தமிழில் மரபுப்படி நாம் கூற்று 15வது வினா பாருங்க. கூற்று தமிழில் மரபுப்படி நாம் சொற்களையும் சொற்றொடர்களையும் வழங்குதல் வேண்டும். சரிதான். மரபுப்படி தான் வந்து இலக்கண நூல் மரபுப்படி என்ன எழுதி முன்னோர்கள் பயன்படுத்தினாங்களோ அந்த சொற்கள்லாம் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதை தான் மரபுன்னு சொல்லுவோம். இப்போ மரபுப்படி தான் சொற்களையும் சொற்றொடர்களையும் பயன்படுத்தணும். இலக்கண மரபுப்படி தான் பயன்படுத்தணும். ஒரு மொழியின் சொற்களையும் சொற்றொடர்களையும் அம்மொழி சான்றோர் பண்டு தொட்டு வரன்முறையாக வழங்கும் முறை மரபு. ஸோ அப்போ அந்த மொழியினுடைய சான்றோர்கள் அறிஞர்கள் மரபுப்படி இலக்கணத்தை எப்படி எழுதி வச்சிருக்காங்களோ அந்த இலக்கண மரபுப்படி தான் நம்ம சொற்களை பயன்படுத்துகிறோம். அதுக்காக தான் அதை அப்படியே பயன்படுத்துகிறோம். அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே நமக்கு சரியாக பொருந்தக்கூடியதாக தான் இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது இந்த இடத்துல சரியான பதில். கூற்று காரணம் சரியானவை மற்றும் பொருந்துகிறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சரியான பதில். ஸோ அடுத்தது, முக்காலங்களிலும் ஒரே தன்மையாய் விளங்கும் பொருளை நிகழ்காலத்தால் குறிப்பிடுவது இயல்பு, இது சரிதான். ஸோ இதுதான் நம்ம வலுவமைதியில கால வலுவமைதி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 3 காலங்கள்லையுமே வந்து நிகழக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நிகழ்காலத்தால் குறிப்பிடக்கூடியது அப்படிங்கிறது இயல்பு. கடவுள் உலகத்தை காக்கிறார் அப்படின்னா காத்தார் காப்பார் அப்படின்னு சொல்ல மாட்டோம். காக்கிறார்னு சொன்னா அது 3 காலங்களுக்குமே பொதுவானதுதான். ஸோ அப்ப இந்த இடத்துல கூற்று சரி, கூற்று ரெண்டும் சரியானது. இது எதற்கான சான்றுனா கால வலுவமைதிங்கிறது சான்றுதான். கால வலுவமைதிக்கான சான்றுதான். அந்த கால வலுவமைதி அப்படிங்கிறதுல 3 காலங்களுக்கும் பொதுவா இருக்கக்கூடிய நிகழ்வுகளை, இப்ப எடுத்துக்காட்டுக்கு இமயமலை வடக்கே இருக்கிறது அப்படின்னா இருந்தது இருக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அப்ப இந்த மாதிரி 3 காலங்களுக்கும் பொருந்தக்கூடிய தொடர்களை நிகழ்கால வினைமுற்ற வச்சுதான் குறிப்பிடுவோம். அது சரியானதுதான். அதுக்கு இது சரியான எடுத்துக்காட்டு தான். நிகழ்காலத்துல காக்கிறார்னு குறிப்பிட்டிருக்கோம். அப்ப கூற்று 1ம் சரி, கூற்று 2ம் சரி. ஸோ அப்ப பதில் இதுக்கு பி அப்படிங்கிறதா சரியான. சரி, இரண்டும் சரி. அங்க தவறு சரின்னு இருக்கு. இரண்டும் சரி அப்படிங்கிறதா இந்த இடத்துல சரியான பதில். இரண்டும் சரி. ஒருமைப்பன்மை பிழையறிந்து சரியான தொடரை தேர்க. ஒருமைப்பன்மை பிழையறிந்து சரியான தொடரை தேர்க. மனிதர்கள் தன்னால் இயன்ற அளவுக்கு பிறருக்கு உதவ வேண்டும். மனிதர் 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 தன்னால் இயன்ற அளவு பிறருக்கு உதவ வேண்டும். மனிதர் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னதான் வரணும் அப்படின்னா தம்மால் அப்படின்னு தான் வரணும். மனிதர் தம்மால் இயன்ற அளவு பிறருக்கு உதவ வேண்டும். பசு தன்னை நோக்கி ஓடி வந்த கன்றுக்கு பாலூட்டியது. ஸோ அப்ப இது சரிதான். பசுங்கிறது ஒருமை, தன்னை நோக்கி ஓடி வந்த கன்றுக்கு பாலூட்டியது ஒருமைதான். மாணவன் தனது பாடங்களை ஒழுங்காய் படித்தான். மாணவன் தனது பாடங்களை ஒழுங்காய் படித்தான். மாணவன் அப்படிங்கிறது ஒருமை, தனதுங்கிற சொல்ல ஒருமைக்கானதை பயன்படுத்தியிருக்கோம். அப்ப இதுவும் சரியானது தான். அப்ப இதுல சரியான தொடர் எது அப்படின்னா 2 மற்றும் 3. ஸோ மனிதர் அப்படிங்கிற இடத்துல அந்த இடத்துல எதை தான் பயன்படுத்தணும் அப்படின்னா தம்மால் அப்படிங்கிற சொல் தான் வரணும். மனிதன்னு குறிப்பில்ல, மனிதர் அருவிகுதியை வச்சு பயன்படுத்தி இருக்கோம். மனிதர் தம்மால் இயன்ற அளவு பிறருக்கு உதவ வேண்டும். அப்ப 2 மற்றும் 3 அப்படிங்கிறதா இந்த இடத்துல சரியான தொடர். 2 மற்றும் 3. தவறான தொடரை தேர்க. தான் தாம் பயன்பாடு தவறான தொடரை தேர்க.
ஸோ அப்ப தான்னா ஒருமைக்கு பயன்படுத்தணும், தாம்னா பன்மைக்கு பயன்படுத்தணும். அவன் என்பது படற்கையில ஆண்பால், ஒருமையை குறிப்பிடும். அப்ப அந்த இடத்துல தாம் இருக்கு, இது தவறு. அவை என்பது பன்மை, பன்மைக்கு பின்னாடி தாம் பயன்படுத்தணும், ரெண்டாவது தொடர் சரியானது. நாம் என்பதும் தன்மையில பன்மை, அந்த இடத்துல தாம் அப்படிங்கிறத பயன்படுத்தணும். ஸோ அப்ப ரெண்டாவது தொடரும் மூணாவது தொடரும் தான் அந்த இடத்துல சரியானது. அவன் தாம், அவன் கிட்ட என்ன வரணும் அப்படின்னா தான் தான் வரணும். அவன்கிறது ஒருமை, அவை அப்படிங்கிறது பன்மை, பன்மை கிட்ட என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா தாம் அப்படிங்கிற சொல்ல தான் பயன்படுத்தணும். நாம்ங்கிறது தன்மையில பன்மையை குறிப்பிடும், அந்த இடத்துலயும் தாம் இருக்குது. ஸோ அப்ப இந்த ரெண்டுமே பன்மை, தாம் இருக்குது, சரிதான். தொடர் மட்டும்தான் தவறான தொடர். ஸோ அப்போ ஒன்று மட்டும் அப்படிங்கிறது சரியான பதில். ஸோ நம்ம எப்பயுமே கொஸ்டினை தெளிவாக ரீட் பண்ணிக்கிறோம். தவறான தொடர் கேட்டிருக்காங்க, தவறான தொடர் எது? ஒன்று மட்டும்தான் தவறான தொடர். ஒருமைப்பன்மை பிழையறிந்து சரியான தொடரை தேர்க. ஒருமைப்பன்மை பிழையறிந்து சரியான தொடரை தேர்க. நீ புலி அல்லை, நீன்னு வந்ததுன்னா எதிர்மறை சொல்லா அல்லை பயன்படுத்தணும், சரிதான். கந்தன் தீயவன் அல்லேன்னு கொடுத்துருக்காங்க. கந்தன் எனக்கு ஒரு பெயரை குறிப்பிட்டுட்டாங்க. நமக்கு பெயர் வந்தாலே அது படற்கை, படற்கையில தொடங்கி இருக்குன்னா இங்க படற்கையில ஆண்பாலா இருக்கும் போது எந்த எதிர்மறை சொல்ல பயன்படுத்தணும் அப்படின்னா அல்லன் அப்படிங்கிற சொல்லதான் பயன்படுத்தணும். கந்தன் தீயவன் அல்லன் அப்படிங்கிறதா சரி. ஸோ அப்ப இந்த இடத்துல இந்த ரெண்டாவது தொடர் தவறானது. அவை மாடுகள் அல்ல, அவை என்பது பன்மை, மாடுகள், அவை மாடுகள் அல்ல. அப்ப இந்த தொடரும் சரியானது தான். ஒன்னு சரி, மூணு சரி. நான் ராமன் அல்லன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நான் ராமன் அல்லன். ஸோ அப்ப நான் அப்படிங்கிறது தன்மையை குறிப்பிடக்கூடிய எழுவா இருக்கு. அப்ப தன்மை இருந்தது அப்படின்னா எதிர்மறை சொல்லா எதை தான் பயன்படுத்தணும் அப்படின்னா அல்லேன் அப்படிங்கிற சொல்ல தான் பயன்படுத்தணும், அல்லேன். ஸோ அப்போ இந்த சரியான தொடர் கேட்டிருக்காங்க. ஒன்றாவது இருக்கக்கூடிய இந்த தொடரும் மூன்றாவது தொடரும் சரியானது. ஸோ அப்போ இந்த இடத்துல சரியான பதில் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி அப்படிங்கிறது நமக்கு சரியான பதில். ஆப்ஷன் சி, நீ புலி அல்லங்கிறது சரி, அவை மாடுகள் அல்ல அப்படிங்கிறது சரியான பதில். ஒருமைப்பன்மை பிழை அறிந்து, ஒருமைப்பன்மை பிழை அறிந்து சரியான தொடரை தேர்க. ஒருமைப்பன்மை பிழை அறிந்து சரியான தொடரை தேர்க. ஒவ்வொரு மாணவர்களும் நேரத்தோடு தன் இடத்தில் வந்து அமர்தல் வேண்டும். ஸோ இந்த இடத்துல ஒவ்வொருங்கிற சொல்ல வச்சு ஒருமைப்பன்மை பிழையை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஒவ்வொருங்கிற சொல் வந்ததுன்னா அது தொடர்ந்து வரக்கூடிய சொல் எப்பவுமே என்னவா தான் இருக்கணும் அப்படின்னா ஒருமைக்கான பெயர் சொல்லாதான் இருக்கணும். இந்த இடத்துல மாணவர்கள்னு பன்மை கொடுத்துருக்காங்க, அப்ப இது தவறான தொடர். ஒவ்வொரு மாணவரும், ஒவ்வொரு மாணவனும் நேரத்தோடு தன் இடத்தில் வந்து அமர்தல் வேண்டும். ஒவ்வொரு பள்ளியிலும் ஓர் ஆய்வகம் உள்ளது. ஒவ்வொருங்கிறத தொடர்ந்து பள்ளின்னு ஒருமை தான் குறிப்பிட்டிருக்காங்க, இது சரியான தொடர். தாய் குழந்தையை தன்னிடம் அழைத்தாள். ஸோ தாய் அப்படின்னு சொல்லிட்டு எழுவாய் தொடங்கி இருக்கு, அழைத்தாள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒருமையில தொடங்கி ஒருமையில தான் முடிச்சிருக்காங்க. தாய் அப்படிங்கிறதுக்கு தன் அப்படிங்கிற சொல்ல வந்து ஒருமையில பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப தொடர் முழுவதுமே ஒருமை இருக்குது, இதுவும் சரியான தொடர் தான். தாயார் குழந்தையை தன்னிடம் அழைத்தாள். தாய் அப்படிங்கிற இந்த எழுவாயில வரக்கூடிய இந்த பெயருக்கு தாயார் அப்படின்னு மரியாதை கொடுத்துட்டாங்க. ஸோ எப்பயுமே நமக்கு ஒரு தொடர்ல எழுவாயிலேயே இந்த பெயருக்கு மரியாதையை கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்ப பேச்சு வழக்கெல்லாம் பயன்படுத்தும். முருகன் அப்படின்னா முருகனார், கண்ணனார் அப்படின்னு சொல்லிட்டு பேருக்கு பின்னாடி இந்த ஆறு விகுதியை சேர்த்து பயன்படுத்தும். அப்படி மரியாதை கொடுத்துட்டோம்னா தொடர் ஃபுல்லாவே இந்த மரியாதையுடையதா தான் இருக்கணும். அப்ப தாயார் குழந்தையை தம்மிடம் தம்மிடம் அழைத்தார் அப்படின்னா தான் இது சரியா இருக்கும். தாயார் குழந்தையை தம்மிடம் அழைத்தார். ஸோ அப்ப இந்த இடத்துல ரெண்டாவது தொடரும் மூணாவது தொடரும் மட்டும்தான் நமக்கு சரியா இருக்கு. 2 மற்றும் 3 அப்படிங்கிறது சரியானது. 2 மற்றும் 3 சரியானது. ஒருமைப்பன்மை பிழையில சரியான தொடர் எது அப்படின்னா ரெண்டாவது தொடரும் மூணாவது தொடரும் தான் சரியான தொடர். தொடரில் திணை வலுவாக இருப்பினும் மகிழ்ச்சி, உயர்வு, சிறப்பு, இழிவு ஆகிய காரணங்களால் வலுவுமைதியாக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறது சரி. எம் மன்னன் எங்கட்கு தாய், இத்தொடர் பால் வலுவுமைதியாகும். ஆமா, மன்னன் அப்படிங்கிறது ஆண்பால், எங்கட்கு தாய் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியில எப்படி உயர்வா குறிப்பிட்டிருக்காங்க, உயர்வு காரணமா ஆண் பெண்ணாக கொல்லப்பட்டது, அப்ப இது பால் வலுவுமைதி அப்படிங்கிறது சரி. தம் பொருள் என்பது மக்கள். ஸோ தன்னுடைய பொருள் அப்படிங்கிறது தன்னுடைய மக்கள், தன்னுடைய குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுல குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அப்ப இதுவும் உயர்வு காரணமாக திணை வலுவமைதியாக. ஸோ மக்கள் அப்படிங்கிறது குழந்தைகளை உயர்திணை, உயர்திணை அக்ரணையாக கொல்லப்பட்டது. பொருள்னா செல்வத்தை இந்த இடத்துல குறிப்பிடுது, தன் பொருள் என்பதம் மக்கள். அப்ப இந்த இடத்துல இது திணை வலுவமைதி. திணை பிழையாக இருப்பினும் உயர்வு காரணமா அந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து வலுவமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனால இது பால் வலுவமைதி, இது திணை வலுவமைதி. ஆண் பெண்ணாக கொல்லப்பட்டது, உயர்திணையான குழந்தை அகிரணையான பொருளாக கொல்லப்பட்டது. அப்ப இது திணை வலுவமைதி, இது பால் வலுவமைதி. இந்த இடத்துல நமக்கு 3 கூற்றுகளுமே சரியா தான் இருக்குது.
அனைத்தும் சரி அப்படிங்கிறது சரியான பதில். அனைத்தும் சரி. ஒரு பொருளை குறிக்க பல சொற்கள் வருதல் வலுவாயினும் சிறப்பு பொருளை தருமிடத்து வலுவமைதியாம். இத்தொடருக்குரிய சரியான இலக்கணத்தை தேர்க. ஸோ இது நமக்கு பாடத்திட்டத்தில் ஒரு பொருட்பன்மொழின்னு கொடுத்துருப்பாங்க. ஒரே பொருளை குறிப்பதற்காக ஒரு பொருளை தரக்கூடிய சொற்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் சேர்ந்து வரும். மீமிசை ஞாயிறு உயர்ந்தோங்கி அப்படின்லாம் படிப்போம். ஸோ அந்த இடத்துல அது வந்து நமக்கு மீ அப்படின்னாலே மேலேங்கிற பொருளை தந்துடும். இன்னும் அதை மிகைப்படுத்துறதுக்காக மீ மிசை ஞாயிறு உயர்ந்தோங்கிய மலை மிகைப்படுத்துறதுக்காக சொல்லுவோம் உயர்ந்து ஓங்கிய அப்படின்னு சொல்லிட்டு. அது இலக்கணப்படி பார்த்தோம் அப்படின்னா வலுதான். இருந்தாலும் சிறப்பு பொருளை தரும் இடத்து அது வலுவமைதியாக கொள்ளப்படும். வலுவமைதியாக கொள்ளப்படும். ஸோ அப்போ இதுல இருந்து எதை தான் குறிப்பிட வர்றாங்க அப்படின்னா ஒரு பொருள் பன்மொழி. ஸோ இதை வச்சே சொல்லிடலாம். ஒரு பொருளை குறிக்க பல சொற்கள் வருதல் அப்படிங்கிறது எதுதான் அப்படின்னா ஒரு பொருள் பன்மொழி. அப்போ ஒரு பொருள் பன்மொழி வலுவமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு தெரியணும். ஒரு பொருள் பன்மொழி வலுவமைதியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஸோ ஆக்கம் யாரிடம் தானே வழிகேட்டு கொண்டு செல்லும் என்று வள்ளுவர் கூறுகிறார். ஸோ ஆக்கம் மதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. ஸோ யார் வந்து தொடர்ந்து தளர்ச்சியே இல்லாம உழைக்கக்கூடிய தன்மையுடையவர்களாக இருக்கிறார்களோ ஸோ அவர்கள்கிட்ட தான் இந்த செல்வம் அப்படிங்கிறது தானாகவே வழியை கேட்டுக்கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றார். ஆக்கம் யாரிடம் தானாக வழி கேட்டுக்கொண்டு செல்லும் தளராத ஊக்கம் உடையவனிடம் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. அசைவு இலா ஊக்கம் உடையான் உழை. சரியான சீர் வரிசைப்படி அமைந்த குறட்பாவை தேர்ந்தெடுக்க. சரியான சீர் வரிசைப்படி அமைந்த குறட்பாவை தேர்ந்தெடுக்க. விருந்தோம்பல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குறள் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு. ஸோ வரக்கூடிய விருந்தினர்களை உபசரித்து இனி விருந்தினர்கள் வருவார்களா என எதிர்பார்த்து இருக்கக்கூடிய தன்மை உடையவர்களுக்கு வானத்தில் உள்ள தேவர்களுக்கு நாம் வந்து விருந்தினர்களா மாறுவோம் அப்படிங்கிறது இந்த குறளினுடைய பொருள். ஸோ அப்ப இந்த சரியான சீர் வரிசைப்படி அமைந்த குறள் எது அப்படின்னா ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான பதில். ஆப்ஷன் டி. உடைமையுள் இன்மை என்று வள்ளுவர் எந்த நிலையை குறிப்பிடுகிறார்? ஸோ விருந்தோம்பல் அதிகாரத்துல வரக்கூடிய குறட்பா உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கன் உண்டு. ஸோ நம்ம கிட்ட செல்வம் இருந்தாலும் அது இல்லாத நிலை அப்படின்னு எப்ப சொல்றோம் அப்படின்னா விருந்தோம்பல் செய்யாமல் இருப்பது. உடைமையுள் இன்மை இல்லாத நிலை என்ன அப்படின்னா விருந்தோம்பல் செய்யாம இருப்பது. அந்த அறிவில்லாத தனம் யார்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னா மடமை மடவார்கண் உண்டு. அறிவில்லாதவர்கள்கிட்ட தான் செல்வம் இருந்தாலும் உபசரிக்காத தன்மை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அப்ப இந்த இடத்துல சரியான பதில் என்ன அப்படின்னா விருந்தினரை உபசரிக்காமல் இருப்பது. ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது நமக்கு சரியான பதில். கோடிட்ட இடத்தை நிரப்புக. மேலுலகம் இல்லெனினும் டேஸ் நன்று நல்லார் எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. ஸோ மேலே சொர்க்கம் நரகம் இருந்தாதான் நன்மை தீமைக்கு ஏற்றாறு போல் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் நரகம் கிடைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு பயமே இல்லாம அந்த மேலுலகம் இல்லைன்னாலும் என்ன குணம் இருக்கணும் அப்படின்னா இந்த ஈதல் குணம் பிறருக்கு உதவக்கூடிய அந்த ஈதல் அப்படிங்கிற குணம் வந்து இருக்கணும். ஸோ அப்படிங்கிறது அந்த குறளினுடைய பொருள். பசி எனும் தீப்பினி தீண்டல் அரிது யாரை. ஸோ யாரை பசி அப்படிங்கிற அந்த தீப்பினி தீண்டவே தீண்டாது அப்படின்னா பகுத்து உண்பவனை. பாத்தூன் மரி இவனை பசி எனும் தீப்பினி தீண்டல் அரிது. பாத்தூன் மரி அவனை பசி எனும் தீப்பினி தீண்டல். இந்த பாத்தூன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தனக்கு ஒரு பொருள் கிடைச்சா எல்லாருக்குமே பகுத்து உண்ணக்கூடிய தன்மையுடையவன அந்த பசி அப்படிங்கிற அந்த நோய் வந்து அணுகவே அணுகாது அப்படிங்கிறது அந்த குறளினுடைய பொருள். அப்ப ஆப்ஷன் டிங்கிறதா அந்த இடத்துல சரியான பதில். பொருந்தா இணையை கண்டறிக பொருந்தா இணையை தேர்க. வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். ஸோ இந்த குறட்பா சரியாதான் இருக்கு. அறத்தாறு இது என வேண்டாம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்ல. ஸோ இந்த இடத்துல நமக்கு குறட்பாவே தவறா இருக்குது. சிவிகை சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. ஸோ இதுதான் அந்த குறளினுடைய தொடர்ச்சி. அப்ப இது தவறான இணையா இருக்குது. அழுக்காறு அவா வெகிலின் இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம். ஸோ அறம் அப்படிங்கிறது இந்த 4 குணம் இல்லாம இருக்கணும்னு சொல்றாங்க. அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள்வை புலி. ஸோ ஒருத்தன் தங்கிட்ட செல்வத்தை சேர்த்து வைக்கக்கூடிய இடம்னு எதை சொல்றாங்க அப்படின்னா இல்லாதவர்களுடைய பசியை தீர்ப்பது. அப்ப இந்த இடத்துல பொருந்தாத இணை குறளினுடைய தொடர்ச்சி இல்லாத இணை எது அப்படின்னா ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி அப்படிங்கிறது நமக்கு பொருந்தா இணையாக இருக்கிறது. பொருந்தா இணை. டேஸ் டேஸ் என்று இரண்டின் எச்சம் நினையுங்கால் தீ எச்சம் போல தெரும். ஸோ இதுவும் நமக்கு வினை தூய்மை அதிகாரத்துல வருது. வினை பகை என்று இரண்டின் எச்சம்.
ஸோ ஒரு செயலை செய்ய தொடங்கிட்டு அதை பாதியில விட்டாலோ, ஒரு பகையை நம்ம முடிக்காம விட்டோம்னாலோ, அந்த ரெண்டுமே மீதம் விடக்கூடிய அந்த எச்சம் அப்படிங்கிறது நினைக்கும் போதெல்லாம் ஒரு தீயை அணைக்காம விட்டோம் அப்படின்னா எப்படி துன்பத்தை தருமோ அதை போல துன்பத்தை தரும். ஸோ அப்ப இதுல சரியான பதில் என்ன அப்படின்னா வினை பகை. வினை பகை, ஆப்ஷன் சி சரியான பதில். புண் என்று உணரப்படுவது எது? புண் என்று உணரப்படுவது எது? சோ கண்ணோட்டம் கண்ணிற்கு அணிகலனே அஃதின்றேல் புண் என்று உணரப்படும். சோ அப்ப புண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கண்ணோட்டம் அப்படிங்கிற அந்த அணிகலன் இல்லாதவர்கள், கண்ணோட்டம்ங்கிற அந்த குணநலன் இல்லை அப்படின்னா அந்த கண்கள் புண்ணாக உணரப்படும். கண்ணோட்டம் எனும் அணிகலன் இல்லாத கண். ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு சரியான பதில். கண்ணோட்டம் எனும் அணிகலன் இல்லாத கண் அப்படிங்கிறது புண் என்று உணரப்படும். கீழ்வருவனவற்றில் தவறான ஒன்றை காண்க. ஸோ உயிரினும் ஓம்பப்படுவது ஒழுக்கம், அது சரியானதுதான். நன்றிக்கு வித்தாவது நல்லொழுக்கம் சரிதான். வன்மையுள் வன்மை, வலிமையில் சிறந்த வலிமை எது அப்படின்னா அறிவில்லாதவர்களுடைய தீய சொற்களை பொறுத்து கொள்ளுதல். அப்ப இது எல்லாமே நமக்கு சரியா தான் இருக்குது. துறந்தாரின் தூய்மை உடையார். ஸோ அதாவது துறவிகளை விட துறந்தாரின் தூய்மையுடையார் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிற்பவர். ஸோ துறவிகளை விட தூய்மையுடையவர்கள்ங்கிறது யார் அப்படின்னா பொறுமையை மேற்கொள்ளக்கூடியவர்கள் தான் துறவியை விட தூய்மையுடையவர்கள். பெரும்புகழ் சான்றோர் கிடையாது. இப்போ குரட்பா அடிப்படையில் அந்த ஆப்ஷன் டி அப்படிங்கிறது நமக்கு தவறான பதில். துறந்தாரின் தூய்மையுடையார் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கியிருப்பவர். ஸோ ஒரு நாள் இன்பம் யாருக்கு, ஒரு நாளை இன்பம் யாருக்கு என்று திருவள்ளுவர் கூறுகிறார். ஸோ ஒரு நாளை இன்பம் யாருக்கு அப்படின்னா ஒருத்தாருக்கு. ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். ஸோ அப்போ தனக்கு தீங்கு செஞ்சவங்களை தண்டிச்சாங்க அப்படின்னா அந்த தண்டிச்சவங்களுக்கு அந்த ஒரு நாள் மட்டும்தான் இன்பம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது இதுல சரியான பதில். ஆப்ஷன் சி. தனித்து பலரோடு பகை கொள்வதை விட 10 மடங்கு தீமையை ஏற்படுத்துவது எது? ஸோ பல்லார் பகை கொள்ளின் தீமை 10 தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். ஸோ ஒரு நல்லவர் ஒருவருடைய தொடர்பை விடக்கூடியது தான் பலரோடு பகை கொள்வதை விட 10 மடங்கு தீமையை தரக்கூடியது. ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது அந்த இடத்துல நமக்கு சரியானது, நல்லவர் தொடர்பை விடுவது. யானையால் யானையா தற்று எது? ஸோ யானையால் யானையா தற்றுன்னு எதை சொல்றாங்க அப்படின்னா வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று. ஒரு செயலை செய்யும் போதே அதோடு தொடர்புடைய இன்னொரு பிற செயல்களையும் செய்து முடித்து விடல் வேண்டும் அப்படிங்கிறது அந்த குறளினுடைய பொருள். அப்ப யானையால் யானையா தற்று. ஸோ குறள் நேரடியாகவே வச்சு இந்த கொஸ்டின் நமக்கு இருக்கு. ஓரெழுத்து ஒரு மொழி தவறான இடையை கண்டறிக. அப்ப யா அப்படின்னா கட்டுதல்ங்கிறது சரிதான். மோ அப்படின்னா நுகர்தல் தான். மை மை அப்படிங்கிறது மேம்பாடா அப்படின்னா இல்ல. மைனா இழிவு குற்றம் அப்படிங்கிற மாதிரியான பொருள்கள்ல வரும். மே அப்படின்னா தான் மேம்பாடு. மே அப்படின்னா தான் மேம்பாடு. அப்ப இது தவறான இணை. மீனா மேன்மை அப்படிங்கிறது சரிதான். ஸோ அப்ப இந்த இடத்துல தவறான இணை எது அப்படின்னா மைனா மேம்பாடு அப்படிங்கிறது தவறான இணை. ஆப்ஷன் சி அப்படிங்கிறது நமக்கு சரியான பதில். அடுத்தது ஓரெழுத்து ஒரு மொழி சரியான இணையை தேர்க. ஆ அப்படிங்கிறது சரியான இணை. அப்ப 3 இணை இந்த இடத்துல தவறா இருக்குது. ஆங்கிறது வினா எழுத்தா அப்படின்னா இல்ல, ஆங்கிறது சுட்டெழுத்து. ஸோ பேங்கிறது அழகுங்கிற பொருளை தருமானா இல்ல. பே அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படின்னா மேகம் அப்படிங்கிறது. ஸோ வை அப்படிங்கிறதா வைக்கோல்ங்கிற பொருளை தரும். வேணா வேவு ஒற்று பார்த்தல்னு பொருள். அப்ப இதுல சரியான பதில் என்ன அப்படின்னா மைனா குற்றம் கண்ணுக்கிடக்கூடிய அந்த கண் மை அதெல்லாம் குறிப்பிடக்கூடிய சொல் தான் அந்த மை அப்படிங்கிறது. அப்ப இதுல சரியான இணை எது அப்படின்னா மை. ஓரெழுத்து ஒரு மொழியில சரியான இணை மை. ஸோ ஐ அப்படின்னா அழகு. ஐனா அழகுங்கிறது சரிதான். ஓங்கிறது அசைநிலையா பயன்படுத்தும் சரிதான். கா அப்படிங்கிறது துலாக்கோல் அப்படிங்கிறதும் சரிதான். அப்ப இது அனைத்தும் சரி. இந்த ஓரெழுத்து ஒரு மொழியில அனைத்தும் சரி. ஓரெழுத்து ஒரு மொழி பொருள் தவறான இணையை தேர்க. ஸோ நீ அப்படின்னா பிரிதல்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. பா அப்படின்னா அச்சம், இது சரியானதுதான். தூ அப்படின்னா தலைவன், தூ அப்படின்னா தலைவன், அதுவும் சரியானதுதான். ஸோ அப்ப இதுல சரியான தவறான இணை எது அப்படின்னா நீனா பிரிதல் அப்படிங்கிறது தவறு. ஸோ ஒன்று மட்டும்தான் தவறான இணை. ஒன்று மட்டும்தான் தவறான இணை நீனா பிரிதல் அப்படிங்கிறது. ஓரெழுத்து ஒரு மொழி ஓரெழுத்து ஒரு மொழி பொருளை பொருத்துக. பொருளோடு பொருத்துக. ஸோ கூ அப்படின்னா கூவுதல் அப்படிங்கிற பொருள் தரும். அப்ப 2. சா அப்படின்னா சோர்தல்ங்கிற பொருள் தரும் 4. தா அப்படின்னா தாவுதல் 1. கோ அப்படின்னா பிணைத்தல். ஸோ அப்ப 2 4 1 3. ஸோ அப்ப எது சரியான பதில் அப்படின்னா 2 4 1 3. ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது இங்க நமக்கு சரியான பதில். ஸோ பொறுத்துக்கு சரியான பதில் எது அப்படின்னா 2 4 1 3.
ஓரெழுத்து ஒரு மொழி பொருள் தவறான இணையை தேர்க. ஓரெழுத்து ஒரு மொழி பொருள் தவறான இணையை தேர்க. தேனா தெய்வம்ங்கிறது சரிதான். கோ சோ அப்படின்னா மதில், கோட்டைங்கிறது சரிதான். வேணா சினம் கொள்ளுதல், மா அப்படின்னா நில அளவு. ஸோ இது எல்லாமே நமக்கு சரியானது தான். அப்ப மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் இங்க சரியான பதில். மேற்கண்ட எதுவும் இல்லை. மேற்கண்ட எதுவும் இல்லை. துணைவு கதல்வு ஆகிய பொருள்களை தரக்கூடிய சரியான சொல்லை தருக. ஸோ அதுக்கு சரியான சொல் எது அப்படின்னா விரைவு. துணைவு கதல்வுங்கிற பொருளை தரக்கூடிய சரியான சொல் விரைவு. ஸோ ஒரு பொருள் தரும் பல சொல்லை தேர்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் தவறான இணையை தேர்க. ஆக்சுவலா பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல், பல பொருள் தரும் ஒரு சொல், பல பொருள் தரும் ஒரு சொல், பல பொருள் தரும் ஒரு சொல் தவறான இணை. பல பொருள் தரும் ஒரு சொல். ஸோ அது எது வந்து பொருளுக்கு தவறான இணையா இருக்குன்னு பார்த்தோம்னா இசை அப்படின்னா புகழ், சம்மதம், இசைவு இது சரியா தான் இருக்குது. விழுமம்னா பதில் செப்பா அப்படின்னா இல்ல. விழுமம் அப்படின்னா துன்பம்ங்கிற பொருளை தரும். சிறப்பு அல்லது சீர்மை அப்படிங்கிற பொருள் தரும். அப்ப இது தவறான இணை. இளமை, குல, மலை இதெல்லாம் உரிச்சொற்களா பயன்படுத்துவோம். அதுக்கு இளமை அப்படிங்கிற பொருள் உண்டு. குல, மலை இந்த சொற்களுக்கெல்லாம் இளமைங்கிற பொருள் உண்டு. அப்போ 1 3 சரியானது, 2 மட்டும்தான் தவறானது. தவறான இணை தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த 2 மட்டுமே தவறான இணை. 2 அப்படிங்கிறதான் தவறான இணை. சொல்பொருள் சரியான இணையை தேர்க. சொற்பொருள் சரியான இணையை தேர்க. இவுளினா குதிரைங்கிறது சரி. நாடினா விரும்பிங்கிறதும் சரிதான். ஒர்க்கம் அப்படின்னா வறுமை அல்லது தளர்ச்சி சரிதான். ஆனா உயங்கள் அப்படின்னா விரிதலா அப்படின்னா உயங்கள் அப்படின்னா சோறுதல் அப்படிங்கிற பொருளை தரும். சோர்வுங்கிற பொருள் தரும். ஸோ அப்ப நாலாவதா இருக்கக்கூடியது தவறான பதில். இல்ல சரியான இணை எது அப்படின்னா 1 2 மற்றும் 3. 1 2 மற்றும் 3 அப்படிங்கிறது தான் சரியான இணை. 1 2 மற்றும் 3 தான் சரியான இணை. அடுத்தது பொறுத்துக. தேவு, தேவு, கரி, மச்சம், பவ்வம். ஸோ தேவு அப்படின்னா கடவுளை குறிப்பிடக்கூடிய சொல் தேவு. தேவு அப்படின்னா கடவுளை குறிப்பிடக்கூடிய சொல். கரி அப்படின்னா சாட்சிங்கிற பொருள் தரும். மச்சம் அப்படின்னா மீன் அப்படிங்கிற பொருள். மச்சத்துக்கு மீன்கிற பொருள். பவ்வம் அப்படின்னா கடலை குறிப்பிடும். அப்ப பறவைன்னு இருக்கு. அப்ப 3 1 4 2. 3 1 4 2. ஸோ நமக்கு ஆப்ஷன் டி 3 1 4 2. ஆப்ஷன் டி அப்படிங்கிறது இதுக்கு நமக்கு சரியான பதில். ஆப்ஷன் டி. தேவு அப்படின்னா கடவுள், கரீனா சாட்சி, மச்சம்னா மீன், பவ்வம் அப்படின்னா கடல், பறவையை குறிப்பிடக்கூடிய சொல். ஆப்ஷன் டிங்கிறது நமக்கு சரியானது. பல பொருள் தரும் ஒரு சொல் தவறான இணையை தேர்க. ஸோ கடி அப்படிங்கிறது பல பொருள் தரக்கூடிய உரிச்சொல் தான். அது கூர்மை, மனம், காவல், காரம் அந்த மாதிரி நிறைய பொருட்களை தரும். அப்போ அது சரியானது தான். வேங்கை அப்படிங்கிறது விலங்க குறிப்பிடும். ஆனால் பறவையை குறிப்பிடுமா அப்படின்னா அது தவறானது. சங்கம்னா சங்க குறிப்பிடும், சபையை குறிப்பிடும். கவிங்கிறதுக்கு குரங்குங்கிற பொருள் உண்டு, கவிதைங்கிற பொருள் உண்டு. ஸோ அப்போ இதில் தவறான இணை எது அப்படின்னா ஆப்ஷன் பி அப்படிங்கிறதா நமக்கு தவறான இணை. வேங்கை என்பது விலங்கை தான் குறிப்பிடும், பறவையை குறிப்பிடாது. ஸோ ஆப்ஷன் பிங்கிறது நமக்கு தவறானது. ஆவணம் எனும் ஒரு சொல் குறித்த பல பொருளை தேர்க. ஆவணம் அப்படிங்கிறது முறிச்சீட்டு, கடைத்தெரு, அடிமைத்தனம். ஸோ அது நமக்கு பழைய புத்தகத்திலே கொடுத்துருக்காங்க. ஆவணத்துக்கான பல பொருள் என்ன அப்படின்னா முறிச்சீட்டு, கடைத்தெரு, அடிமைத்தனம். கா எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் பொருந்தா சொல். அப்ப காங்கிறதுக்கு இங்க கீழே இருக்கக்கூடிய மூணு சொற்கள் பொருள் தரக்கூடியதா இருக்கு. ஒரு சொல் பொருந்தா சொல். காணா காப்பாற்றுங்கிற பொருள் உண்டு, சோலைங்கிற பொருளும் உண்டு, காவடி அப்படிங்கிற பொருளும் உண்டு. கா அப்படிங்கிற சொல்லுக்கு குற்றம் அப்படிங்கிற பொருள் இல்லை. காங்கிற சொல்லுக்கு குற்றம்ங்கிற பொருள் கிடையாது. ஸோ அப்போ ஆப்ஷன் சி அப்படிங்கிறதா நமக்கு சரியானது. ஆப்ஷன் சி. கா அப்படிங்கிறதோட பொருள் தரக்கூடிய பொருந்தா சொல் குற்றம். சொற்பொருள் தவறான இணையை தேர்க. ஸோ கோல் அப்படின்னா புறங்கூறுதல் அப்படிங்கிறது சரி. இதழ்ங்கிறது நாள்ங்கிற பொருளை தராது, நாள் இதழை தான் குறிப்பிடும். நாள் இதழ். அப்ப இது தவறானது. வேளாண்மைனா முயற்சிங்கிற பொருள் நமக்கு திருக்குறள்ல உண்டு. கோது அப்படின்னா குற்றம் அப்படிங்கிறது சரியான பொருள் தான். அப்ப தவறான இணை எது அப்படின்னா ரெண்டாவதா இருக்கக்கூடியது மட்டும்தான் நமக்கு தவறான இணை. இதழ் அப்படிங்கிறது நாள்ங்கிற பொருளை தராது. அப்ப அது தவறான இணை. சந்திப்பிழை அற்ற வாக்கியத்தை தேர்க. சந்திப்பிழை அற்ற வாக்கியத்தை தேர்க. செல்வத்து பயனே ஈதல். செல்வத்து அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு உகரத்துல முடியக்கூடியது. செல்வத்து பயனே ஈதல் இப்போ வரணும். கருங்கோர் குறிஞ்சி பூ கொண்டு. ஸோ நமக்கு எப்பவுமே ஒற்றெழுத்து ரெட்டிச்சு வருது அப்படின்னா ஒரு ஒற்றுக்கிட்ட இன்னொரு ஒற்று, சாரி ரெட்டித்து இல்ல, ஒரு ஒற்றெழுத்து ஒரு மெய்யெழுத்து கிட்ட இன்னொரு மெய்யெழுத்து வருது அப்படின்னா அது ஈ இரு இழு கிட்ட மட்டும்தான் வர முடியும். இங்க வல்லினமைகள் எப்பயுமே நமக்கு ஈரொற்றா வரவே வராது. அதாவது வல்லினமை ஒரு மெய் கிட்ட இன்னொரு மெய் வரவே வராது.
அப்ப இது தவறானது, இது தவறானது. பிறவி பெருங்கடல் நீந்துவார், ஸோ இது சரியானது. பிறவி பெருங்கடல் நீந்துவார், பிறவி பெருங்கடல், இதுதான் நமக்கு சந்திப்பிழையற்ற வாக்கியம். பசுத்தோல் போர்த்திய புலி, போர்த்திய அப்படிங்கிறது எச்சச்சொல், பெயரெச்சம். அப்ப போர்த்திய புலி அப்படிங்கிற பெயரெச்சத்துல வல்லினம் மிகாது. அப்ப ஆப்ஷன் சி தான் நமக்கு சந்திப்பிழையற்ற வாக்கியம். சந்திப்பிழையற்ற வாக்கியம் எது அப்படின்னா ஆப்ஷன் சி. ஒருமைப்பன்மை பிழை அற்ற தொடரை தேர்க. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை தேர்க. பெண்கள் பெற வேண்டியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க பெண் கல்வி, பெண் உரிமை, சொத்துரிமைன்னு கொடுத்துருக்காங்க. பெண்கள் பெற வேண்டியவை, அப்ப இது தவறானது. அவர் கையில் கோப்புகள், கோப்புகள்ங்கிறது பன்மை, இருந்தன, அப்ப இது சரி. அம்பேத்கர் கூறியதை நாளேடுகள் புகழ்ந்ததுன்னு ஒருமையில கொடுத்துருக்காங்க, புகழ்ந்தன தான் சரி. மேடை பேச்சுக்கு கருத்துகளே உயிர்நாடி போன்றது, கருத்துகள் அப்படிங்கிறது பன்மை, அப்ப உயிர்நாடி போன்றவை அப்படிங்கிறதா சரி. அப்ப எது சரியான தொடர் அப்படின்னா ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். ஆப்ஷன் பி அப்படிங்கிறதா நமக்கு சரியான தொடர், ஆப்ஷன் பி. பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை கண்டறிக. பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை கண்டறிக. ஸோ மயங்கொலி சொற்கள் அடிப்படையில் பார்த்தோம்னா குளவியை குளவி கொட்டி விட்டது, குளவியை குளவி கொட்டி விட்டது. ஸோ இந்த குளவி அப்படிங்கிறது பூச்சியை குறிப்பிடும், இந்த குளவி குழந்தையை குறிப்பிடும். ஸோ இது அப்படியே நமக்கு லகர லகரம் அப்படிங்கிறது இந்த இடத்துல மாற்றமடைந்து இருக்கணும். ஸோ குழந்தையை குளவி கொட்டி விட்டது அப்படின்னா இங்க சிறப்பு லகரமும் இங்க பொதுலகரமும் வரணும், அது அப்ப தவறு. பசு தலையை தின்று தலையை ஆட்டியது, இங்க தலை அப்படிங்கிறதுக்கு ஸோ வகர லகரம் வரணும், அப்ப அதுவும் நமக்கு தவறானது தான். ஸோ அப்ப ரெண்டாவதும் தவறானது தான். மூணாவது, சிங்கம் மானின் ஊனை ஊனாக கொள்ளும். ஊன்னா உணவு, ஊன் அப்படின்னா அதனுடைய உடலை குறிப்பிடும், இறைச்சி. அப்ப மானின் ஊனை ஊனாக கொள்ளும். ஸோ அப்ப இதுதான் நமக்கு சரியான பதில், ஆப்ஷன் சி அப்படிங்கிறதா சரியான பதில். சிங்கம் மானின் ஊனை ஊனாக கொள்ளும். அன்னத்தில் படாமல் அன்னம் உண்ண முடியாது. ஸோ இந்த அன்னம்ங்கிறது இங்க டன்னகரமும் இங்க ரன்னகரமும், இங்க 3 சொல்லி இன்னும், இங்க 2 சொல்லியில வரக்கூடிய அந்த இன்னும் நமக்கு இருந்தாலும் சரியானது. அப்ப அது தவறான தொடர். பிழையற்ற தொடரை தேர்க. பிழையற்ற தொடரை தேர்க. ஒவ்வொரு அப்படிங்கிறத தொடர்ந்து ஒருமை தான் வரணும். பள்ளிகளிலும் அப்படின்னு சொல்லிட்டு பன்மை இருக்குது, அப்ப இது தவறானது. ஒவ்வொரு, இங்கேயும் பன்மை இருக்குது, இதுவும் தவறானது. ஒவ்வொருங்கிறத தொடர்ந்து ஒவ்வொரு பள்ளியிலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு ஊரிலும். ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு ஓருங்கிறதையும் பார்க்கணும். இந்த இடத்துல பாங்கிறது உயிர்மை எழுத்து, இங்க ஒருன்னு இருந்தா அது சரியானது. அப்ப இதுவும் தவறானது தான். ஒவ்வொரு ஊரிலும், ஒவ்வொரு ஊரிலும். ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறதா நமக்கு சரியான பதில், ஆப்ஷன் டி. பொருந்தா சொல்லை தேர்க. பொருந்தா சொல்லை தேர்க. ஸோ பொதுமொழியின் அடிப்படையில் இருக்குது. பொருந்தா சொல், பலகை அப்படிங்கிறது பொருந்தா பொதுமொழி தான். பலகை, பலகை என்பது பலகையை குறிப்பிடும், பல கைகளை குறிப்பிடும். எழுந்திருந்தான் என்பதும் 2 பொருள்ல வரும். எழுந்தான் அப்படிங்கிற பொருளையும் தரும், எழுந்து அங்கேயே இருந்தான் அப்படிங்கிற பொருளும் தரும். எதிர்ப்பால் அப்படிங்கிறது எதிர்ப்பு அப்படிங்கிற பொருளை தரும், எதிர்ப்பாலினம் அப்படிங்கிறதையும் குறிப்பிடும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏபிசி 3மே பொதுமொழி தான். கோட்டை அப்படிங்கிறது பொதுமொழி இல்லை. ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறதா நமக்கு பொருந்தா சொல், ஆப்ஷன் டிங்கிறது தான் பொருந்தா சொல். தவறான எதிர்ச்சொல் இணையை கண்டறிக. ஸோ மடமை அப்படின்னா புலமை, சரிதான். மடமை அப்படிங்கிறது அறிவில்லாத தனம், புலமைனா அறிவில் சிறந்தவர்கள், புலமை பெற்றவர்கள்னு சொல்லுவோம், அது சரியானது தான். சுரர் அப்படின்னா தேவரை குறிப்பிடக்கூடிய சொல், அசுரர் என்பது அரக்கர்களை குறிப்பிடக்கூடிய சொல், அதுவும் எதிர்ச்சொல் தான். ஸோ தமர் அப்படின்னாலே உறவினருங்கிறது அதுக்கான பொருள். அப்ப இது வந்து பகையாளி அப்படின்னா அயலார் அப்படின்னு தான் வரணும். அப்ப இதுதான் பொருந்தாத இணை, தவறான எதிர்ச்சொல் இணை. சொன்னேன் அப்படிங்கிறதுக்கான வினைமுற்றுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா சொல்லேன். அப்ப இதுல எது தவறான எதிர்ச்சொல் இணை அப்படின்னா ஆப்ஷன் சி அப்படிங்கிறதா நமக்கு சரியானது, தவறான எதிர்ச்சொல் இணை. சால, உரு, தவ, நனி, களி, கூர், மிகழ், இது எல்லாமே மிகழ்ங்கிற மிகுதிங்கிற பொருளை தான் தரும். இக்கூற்றுக்கு பொருத்தமான விடையை தேர்க. இந்த எல்லா பல சொற்கள் இது எல்லாமே ஒரே பொருள் தரக்கூடிய பல திரி உரி சொல். இது என்னன்னு சொல்லுவோம்னா இது எல்லாமே உரி சொற்கள். இதனுடைய பொருள் எல்லாருக்குமே தெரியுமானா கற்றவர்களுக்கு மட்டுமே விளங்கக்கூடியது, அதனால இதை திரி சொல்னு சொல்லுவோம். இது எல்லாம் ஒரே பொருளை தரக்கூடிய சொல், ஒரே பொருளை தரக்கூடிய பல திரி உரி சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பொருள் குறித்த பல திரி உரி சொல் அப்படிங்கிறது இதுக்கு சரியான பதில். ஒரு பொருள் குறித்த பல திரி உரி சொல். ஒற்றுப்பிழை அறிக. ஒற்றுப்பிழை அறிக. ஸோ எது சரியானதுங்கிறத கண்டுபிடிக்கணும். வந்து சென்றான் அப்படியானா இல்லை. எப்பெல்லாம் வினையெச்சம் முகரத்துல முடியுதோ அது வன்தொடர் குற்றியலுகரமா இருந்தா மட்டும்தான் வல்லினம் மிகும்.
இந்த இடத்துல நமக்கு வந்து அப்படிங்கிறது மென்தொடர் குற்றியல் உரம். அப்ப இந்த இடத்துல இச்சுங்கிற அந்த மெய்யெழுத்து வரக்கூடாது. கேளா காது ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சம். அப்ப ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சத்துல வல்லினம் மிகும். படித்து பார்த்தான், அப்ப ரெண்டு சரியானது. படித்து பார்த்தான் உகரத்துல முடியக்கூடிய வினையெச்சம் வன்தொடராக இருக்கிறது, அப்ப வல்லினம் மிகும். எய்திய பழி இது பெயரெச்சம், இந்த இடத்துல வல்லினம் மிகாது. ஸோ அப்ப என்ன கேட்டிருக்காங்க, சரியானது ஒற்றுப்பிள்ளை அறிதல் சரியானது. அப்ப இங்க இப்போ வரணும், இது தவறானது. இங்க இப்போ வரக்கூடாது, இதுவும் தவறானது. தொடரும் தவறானது. அப்ப இல்ல சரியான தொடர் எது அப்படின்னா கேளா காது அப்படிங்கிறது மட்டும்தான் சரியான தொடர். அப்ப ரெண்டு மற்றும் சரியானது அப்படிங்கிறதா நமக்கு சரியான பதில். கேளா காது அந்த இடத்துல மட்டும்தான் சரியாக வல்லினம் மிகுந்து வந்துள்ளது. ஸோ அப்ப அது மட்டும்தான் சரியான பதில். தான் தாம் பயன்பாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. ஸோ தாம் அப்படிங்கிற சொல்ல பெயர் சொல்லா வரும்போது படற்கையில ஒருமைக்கு தான் பயன்படுத்தணும், பன்மைக்கு தாம் பயன்படுத்தணும். இந்த இடத்துல கண்ணகி அப்படிங்கிறது படற்கையில பெண்பால் ஒருமையை குறிப்பிடும், தாம் பயன்படுத்தியிருக்காங்க, தப்பு. தான் வந்ததும் மழை பெய்ததாக கண்ணகி கூறினாதான் சரி. தாம் பேசுவதே சரி என்று அறிஞர் கூறினார். தாம் வருவது உறுதியில்லை என்று கண்ணன் கூறினானா அப்படின்னா தான் வருவது உறுதியில்லை என்று. தான் கூரை மேல் குந்தியிருந்ததாக குருவிகள், குருவிகள்ங்கிறது படற்கையில பலவின் பால், அப்ப அது பன்மையை குறிப்பிடக்கூடியது, அங்க தாம் தான் வரணும். அப்ப அந்த மூணுமே தவறான தொடர். தாம் பேசுவதே சரி என்று அறிஞர் கூறினார். ஸோ அறிஞர் அப்படிங்கிற சொல்லுக்கு இங்க தாம் அப்படிங்கிற சொல் வரும். அப்ப இது மட்டும்தான் சரியான தொடர். இது தான் தாம் அப்படிங்கிற சொல்ல எப்படி பயன்படுத்தணும் அதன் அடிப்படையில இந்த எடுத்துக்காட்டு. தவறான இணையை கண்டறிக. தவறான இணை, ஸோ பரியதுன்னா பெரியது, சிறியதுங்கிற பொருள் தரும். வெறும் அப்படின்னா அஞ்சுதல், அஞ்சி அப்படின்னு பொருள், அப்ப அதுக்கு எதிர்ச்சொல் அஞ்சாது, இதுவும் சரிதான். உறவோர் அப்படின்னா வலிமையுடையவர், மெளியவர் அப்படின்னா வலிமை அற்றவர். அப்ப இது எல்லாமே சரியா தான் இருக்கு. மருள் இருள் இது கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே பொருள் தரக்கூடியது. இதுக்கு சரியான எதிர்ச்சொல்லா எது அமையும் அப்படின்னா தெளிவு. தெளிவு அப்படிங்கிறது தான் அதுக்கு சரியான எதிர்ச்சொல்லாக அமையும். தெளிவு அப்படிங்கிறது தான் அதுக்கு சரியான எதிர்ச்சொல். ஸோ ஓரெழுத்து ஒரு மொழி பொறுத்துக. ஸோ ஊ அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி, நான்முகன். ஆங்கிறது சேமை சுட்டெழுத்தா பயன்படுத்துவோம். ஓனா கொன்றைங்கிற பொருள் தரும். கா அப்படின்னா காவல்ங்கிற பொருள் தரும். ஸோ அப்போ 2, 3, 4, 1. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது நமக்கு சரியான பதில். ஆப்ஷன் ஏ தான் இந்த இடத்துல சரியான பதில். இருபொருள் தருக. துய்ப்பது. துய்ப்பது அப்படிங்கிறதுக்கு இருபொருள் என்ன அப்படின்னா கற்பது தருதல். துய்ப்பது அப்படிங்கிற சொல்லுக்கான இருபொருள் என்ன அப்படின்னா கற்பது தருதல். துய்ப்பது அப்படின்னா கற்பது தருதல். பொறுத்துக. ஸோ ஓரெழுத்து ஒரு மொழி பொறுத்துக. ஸோ பே தூ ஔ கௌ. ஸோ பே என்பது சினம் அப்படிங்கிற பொருள் தரும், பேக்கு சினம்ங்கிற பொருள் உண்டு. அப்ப 3. தூ அப்படிங்கிறது துன்பம்ங்கிற பொருளை தரும். 4. ஔ அப்படிங்கிறது பாம்பை குறிப்பிடும். 1. கவுனா பற்றுதல். அப்ப 3, 4, 1, 2. ஸோ ஆப்ஷன் ஏங்கிறது இந்த இடத்துல சரியான பதில். ஆப்ஷன் ஏ. இந்த ஓரெழுத்து ஒரு மொழி சரியாக பொருந்தக்கூடியது ஆப்ஷன் ஏ. தவறான இணையை கண்டறிக. ஸோ வலு அடிப்படையில கொடுத்துருக்காங்க. கோப்பெருந்தேவி வந்தது என்பது பால்வலுன்னு கொடுத்துருக்காங்க. நீ வந்தான் என்பது இடவலுன்னு கொடுத்துருக்காங்க. நீ அப்படின்னா வந்தாய் அப்படின்னு தான் வரணும். நீ அப்படிங்கிறது வந்தாய் அப்படின்னு தான் வரணும். அப்ப தன்மை முன்னிலை படற்கை அடிப்படையில தான் பிழையா இருக்குது, இடவலு சரி. நேற்று வருவான், அப்ப நேற்று அப்படின்னா வந்தான்னு தான் வரணும். அப்ப காலம் பிழையாக இருப்பதால் காலவலுன்னு இருக்கு. அப்ப இதுக்கு காலவலுங்கிறது சரி, இது இடவலுங்கிறது சரி. செல்வன் வந்தான் என்பது பால்வலு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செல்வன் வந்தான் அப்படிங்கிறது பால்வலு. செல்வன் அப்படிங்கிறது ஆண்பால் தான். ஸோ இது பால் வலுவா அப்படின்னா இது சரியா தான் இருக்குது. செல்வன்கிறது ஆண் பால், வந்தாள் அப்படின்னு இருந்தாதான் இங்க பால் வலு, வந்தாள் இருக்கணும். கோப்பெருந்தேவி வந்தது பால் வலுன்னு கொடுத்துருக்காங்க. கோப்பெருந்தேவி அப்படிங்கிறது பெண். ஸோ இந்த இடத்துல உயர்திணை, கோப்பெருந்தேவி அப்படிங்கிறது உயர்திணை. உயர்திணைக்கு அக்ரணைக்கான விகுதியை பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல இது என்னவா தான் வரணும் அப்படின்னா திணைவலு அப்படின்னு தான் வரணும், திணைவலு. அப்ப அதுதான் தவறான இணை. ஸோ இந்த இடத்துல வந்தாள் அப்படின்னு தான் இருக்கணும், அதுக்கு பால்வலு அப்படிங்கிறது அந்த இடத்துல வரும். அப்ப இந்த மூணுமே நீ வந்தான் அப்படிங்கிறது இடவலு தான், நேற்று வருவான்ங்கிறது காலவலு தான், செல்வன் வந்தாள் அப்படின்னா அது பால்வலு. கோப்பெருந்தேவி வந்ததுங்கிறது என்ன வலு அப்படின்னா திணைவலு, இங்க பால்வலுன்னு இருக்கு, அதனால அது தவறான தொடர், தவறான இணை. காலப்பொருத்தம் சரியான தொடரை தேர்க. சேரன் நேற்று வருவான். பள்ளி இலக்கியம் என்ற விழா நேற்று நடைபெறும். சேரன் நாளை வந்தான். பள்ளி இலக்கியம் என்ற விழா நாளை நடைபெறும். அப்ப நாளை அப்படிங்கிறது நடைபெறும் சரிதான், எதிர்காலத்தை குறிப்பிடுது.
நாளைனா வருவான்னு வரணும், தப்பு. பள்ளி இலக்கிய மன்ற விழா நேற்று நடைபெற்றது அப்படின்னு வரணும். பள்ளி இலக்கிய மன்ற விழா நேற்று நடைபெற்றது. சேரன் நேற்று வருவான் இருக்கு, சேரன் நேற்று வந்தான் அப்படின்னு இறந்த காலத்துல வரணும். ஆப்ஷன் டி அப்படிங்கிறதா அந்த இடத்துல நமக்கு சரியான பதில். ஆப்ஷன் டி. இடப்பொருத்தம் சரியான தொடரை தேர்க. இடப்பொருத்தம் சரியான தொடர், தன்மை முன்னிலை படற்கை அடிப்படையில எது சரியா இருக்குது? அவன் கட்டுரை எழுதுகிறேன் இருக்கு, அவன் கட்டுரை எழுதுகிறேன் இல்ல, அவன் கட்டுரை எழுதுகிறான் அப்படின்னா தான் சரி. நீ பாடுவான் என எண்ணினேன், அப்ப அவன் பாடுவான் என எண்ணினேன், அல்லது நீ பாடுவாய் என எண்ணினேன். அப்ப இந்த இடத்துலயும் இடம் தவறா இருக்குது. நாங்கள் நூலகத்திற்கு சென்றோம், இது சரி. நாங்கள்ங்கிறது தன்மையில பன்மை, சென்றோம் அப்படின்னு சரியாக வினைமுற்று முடிந்துள்ளது, அப்ப அந்த தொடர் சரியானது. நானும் தம்பியும் கடற்கரைக்கு செல்வேன் அப்படின்னு இருக்கு, அது தன்மையில ஒருமை, நமக்கு தன்மையில பன்மை. நானும் தம்பியும் கடற்கரைக்கு செல்வோம் அப்படின்னு வந்தாதான் சரி. ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு தவறாக உள்ளது. அப்ப சரியான தொடர் எது அப்படின்னா நாங்கள் நூலகத்திற்கு சென்றோம் அப்படிங்கிறதா சரியான தொடர். நாங்கள் நூலகத்திற்கு சென்றோம். பொருத்தமான காலத்தை எடுத்தெழுதுக. பொருத்தமான காலத்தை எடுத்தெழுதுக. குமரன் மலையில் நனைந்தனன். இப்ப நனைந்தனன் அப்படின்னா அதோட பொருள் என்ன அப்படின்னா நனைந்தான் அப்படின்னா பொருள். குமரன் மலையில் நனைந்தான் அப்படிங்கிறது இறந்த காலத்தை குறிப்பிடக்கூடிய சொல், இறந்த காலம். ஓவாது செல்லும் வாயெல்லாம் செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? ஸோ எதை தொடர்ந்து இடைவிடாது செய்யணும்னு சொல்றாரு அப்படின்னா அறவினை. அறவினை அப்படிங்கிறத தொடர்ந்து இடைவிடாது செய்யணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. ஸோ ஆப்ஷன் ஏங்கிறது நமக்கு சரியான பதில். பிழையற்ற சொல்லை காண்க. ஒற்று பிழையற்ற சொல் இருக்கிட்ட இப்போ வருமா அப்படின்னா மேற்பூச்சிங்கிறது தவறு. முன்னோடி, இந்த இடத்துல முன்னோடி, இதுதான் சரியான சொல். கிழக்கு திசை, கிழக்கு கூட்டல் கிழக்கு திசை தவறு. ஸோ வடிவி கரசி, இந்த இடத்துல பெயர் தப்பா இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறதா நமக்கு பிழை அற்ற சொல். ஸோ இங்க இந்த பிழை ஒற்று பிழை இருக்குது, இங்க இந்த நகர பிழை இருக்குது, இங்க பெயர்ல பிழை இருக்குது. அப்ப பிழையற்ற சொல் எது அப்படின்னா கிழக்கு திசை, கிழக்கு திசை. திணை வலு இல்லாததை தேர்க. திணை வலு இல்லாததை தேர்க. மாடுகள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, அகிரிநேல பலவின் பால் மேய்ந்தன தான் வரணும், அப்ப இங்க வலு இருக்குது. ராமன் வந்து சேர்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ராமன் அப்படிங்கிறது ஆண்பால், வந்து சேர்ந்தான் அப்படின்னு தான் இருக்கணும், அப்ப இதுவும் திணை வலுதான். ராமனின் மாடுகள் நன்கு மேய்ந்ததுன்னு கொடுத்துருக்காங்க, ராமனின் மாடுகள் நன்கு மேய்ந்தன, அதுவும் வலுதான் இருக்கு. வந்த மாடுகளை ராமன் நன்கு சுட்டினான், அப்ப ராமன் அப்படின்னா ஆண்பால், சுட்டினான் அப்படின்னு சரியா பால் வச்சு முடிவடைய வச்சிருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது நமக்கு சரியான பதில். அதுதான் வலு இல்லாதது. வலுவில்லாத தொடர் எது அப்படின்னா வலுவில்லாத தொடர் அப்படிங்கிறது ஆப்ஷன் டி. வலுவில்லாத தொடர் ஆப்ஷன் டி. பல பொருள் தரும் ஒரு சொல் அடிப்படையில் சரியானதை தேர்க. ஸோ அந்த இடத்துல மாடுனா பெருமைங்கிற பொருள் தரும், பக்கம்ங்கிற பொருளையும் தரும், இது சரி. தூக்குனா நிறுத்தல், தூக்கி அடித்தல் வராது. கால் அப்படிங்கிறது நிறுத்தல்ங்கிற பொருள், ஸோ கால் நிறுத்தல் எதிர்மறை. கடி அப்படின்னா கடிகாரத்தை குறிப்பிடாது. ஸோ அப்போ எது சரியானதுன்னா பல பொருள் தரக்கூடியதில் மாடு அப்படிங்கிறது பெருமை பக்கம்ங்கிற பொருளை தரும். ஆப்ஷன் ஏ தான் நமக்கு இந்த இடத்துல சரியான பதில். காலம் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடு. காலம் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. அவன் ஜாதகம் பார்ப்பான். பார்ப்பான் அப்படிங்கிறது எதிர்காலம், பார்ப்பான் அப்படிங்கிறது எதிர்காலத்தை குறிப்பிடக்கூடியது, அப்பது தவறானது. என் பள்ளிக்கு தந்தை வருவார் என்பதும் எதிர்காலம், வருவார் என்பதும் எதிர்காலம், நிகழ்காலம் கொடுத்திருக்காங்க, அதுவும் தவறான தொடர். மாடுகள் மேயா நின்றன. ஸோ இது நிகழ்காலம் தான். கிறு கின்று ஆண் என்று இந்த இடைநிலைகள் எல்லாம் பெற்று வரக்கூடியது நிகழ்காலம் தான். அதன் அடிப்படையில் இது சரியான பதில் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. அரசன் தீர்ப்பளித்தான் என்பது நிகழ்காலம் கொடுத்திருக்காங்க, தீர்ப்பளித்தான் அப்படிங்கிறது இறந்த காலம். அரசன் தீர்ப்பளித்தான் என்பது இறந்த காலம். அப்ப இதுல சரியான பதில் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. ஸோ 70க்கு சரியான பதில் ஆப்ஷன் சி. எழுத்து பிழையும் ஒற்றுப்பிழை இல்லாத தொடரை காண்க. விளையும் பயிர் முளையிலேயே. ஏகாரம் வந்தது அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம் மிகாது, முளையிலேயே தெரியும், மித்து வரக்கூடாது. என்னை பார்த்து கண்ணன் கூறிய கருத்து. கூறிய என்பது பெயரெச்சம், பெயரெச்சமா இருக்கும்போது அதன் பின் வல்லினம் மிகாது, அப்ப அதுவும் தவறானது. காலி பாத்திரம் மிகுந்த ஓசையை செய்யும். எங்கெல்லாம் ஓசை கூட்டல் ஐ இரண்டாம் வேற்றுமை தொகை இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படையா வந்திருக்கு, வல்லினம் மிகணும். இப்ப இதுலயும் தவறு இருக்குது. வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் இதனை
கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கின்றனர். ஸோ அப்போ அதுதான் வந்து சந்திப்பிழை அற்ற தொடர். எழுத்துப்பிழை அற்ற தொடர் எது அப்படின்னா ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் சரியானது. எழுத்துப்பிழை அற்ற தொடரை காண்க. இந்த இடம் விற்பனைக்கு இல்லை, விற்பனைக்கு இல்லை, தவறானது. இருக்கிட்ட இப்போ வரக்கூடாது. ராவணனை ராமனே கொண்டு குவித்தான். ஸோ கொண்டு குவித்தான் இல்ல, கொன்று குவித்தான். அப்ப இதுவும் தவறானது, எழுத்துப்பிழையற்ற தொடர். மாநாடு பல கண்ட கட்சி எமது கட்சி ஆகும். மாநாடு அப்படிங்கிறதே இந்த இடத்துல தவறா இருக்குது. ரன்னகரம் வரக்கூடாது, தன்னகரம் வரணும். மான் ஆட மயிலாட பார்த்திருந்த கண்கள், மான் ஆட மயில் ஆட பார்த்திருந்த கண்கள். ஸோ இந்த இடத்துல ரெண்டுமே நமக்கு சரியா இருக்குது, நகரம் சரியா இருக்குது. ஸோ ஆப்ஷன் டிங்கிறதா நமக்கு எழுத்துப்பிழையற்ற தொடர். தவறான பன்மையை காண்க. தவறான பன்மையை காண்க. அவைகள் மாடுகள் ஆகும். வெற்றியில் உன்மனம் உள்ளது. வெற்றியில் உன்மனம் உள்ளது. மனம் உள்ளதுங்கிறது சரிதான். யாரெல்லாம் உன் நண்பர்கள், யார் எல்லாம்னு வந்துருச்சு, அப்ப உன் நண்பர்கள் சரிதான். நாம் இந்தியர்கள், நாம்ங்கிறது பன்மை, அப்ப இந்தியர்கள்ங்கிறது சரிதான். அவைகள் மாடுகள் ஆகும். அவைகள் மாடுகள் ஆகும். அவை அப்படிங்கிறதே பன்மை தான், அதுகிட்ட கல் வருமா அப்படின்னா அவை மாடுகள் ஆகும். அப்ப இது தவறான பன்மை, அவை மாடுகள் ஆகும். எயில் என்ற ஒரு சொல் உணர்த்தும் பல பொருளை காண்க. ஸோ எயில் அப்படிங்கிற சொல்லுக்கு மதில் கோட்டை அப்படிங்கிற பொருள் உண்டு. எயில் அப்படின்னா மதில் கோட்டை, அதுதான் சரியான பதில். மிகச்சரியான எதிர்ச்சொல்லை காண்க. மிகச்சரியான எதிர்ச்சொல்லை காண்க. ஸோ எழுதினாய் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா, எழுதினாய் அப்படின்னா அதே விகுதியில முடியக்கூடியதுக்கு எழுதாய் அப்படிங்கிறதா சரியான எதிர்ச்சொல். இந்த எலாய் அப்படிங்கிறது எழுதல், எழுந்திருத்தல் அடிப்படையில வரும். அப்ப அது எதிர்ச்சொல் கிடையாது. எழுதாய் அப்படிங்கிறது அதுக்கு சரியான எதிர்ச்சொல்லாக அமையக்கூடியது. எழுதாய் அப்படிங்கிறதா சரியான எதிர்ச்சொல். பால்வழு இல்லாததை காண்க. பால்வழு இல்லாததை காண்க. முத்துசாமி மனைவியுடன் படம் பார்த்து கொண்டிருந்தால், முத்துசாமிங்கிறது ஆண்பால், இங்க பெண்பாலாக இருக்கிறது, அது தவறு. சீதை லக்குவனுடன் சேர்ந்து ராமனை தேடினாள். சீதை லக்குவனுடன் சேர்ந்து ராமனை தேடினாள், அப்ப அது சரி. எல்லா மாடுகளும் என் மாமாவின் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தது, வந்து கொண்டிருந்தன அப்படின்னா தான் சரி. ராமன் வந்தான், சீதை பார்த்தான், சீதை பார்த்தாள். ஸோ அப்ப இது சரியானது எது அப்படின்னா சீதை லக்மோனுடன் சேர்ந்து ராமனை தேடினாள். சீதை பெண்பால், தேடினாள்ங்கிற பெண்பால் விகுதியோட முடிவடைஞ்சிருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் பிங்கிறது தான் சரியான பதில். ஒருமைப்பன்மை பிழை அற்ற தொடரை காண்க. கலவரத்தால் பல ஊர்களில் பேருந்து ஓடாமல் நின்று கொண்டிருந்தன. பேருந்து அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, ஓடாமல் நின்று கொண்டிருந்தது. வட்டமேஜை மாநாடு 3 முறை நடந்தது. வட்டமேஜை மாநாடு நடந்ததுன்னு கொடுத்துருக்காங்க, அது சரிதான். பெண்கள் தம் உரிமைக்காக நாள்தோறும் ஆண்களுடன் போராடுகின்றனர்னு வரணும். ஒரே பெண்பால் விகுதியான ஆள் விகுதியோட முடிவடைய வச்சிருக்காங்க, அப்ப அதுவும் தவறானது தான். மரங்கள் அனைத்தும் ஓங்கி வளர்ந்ததுன்னு ஒருமையில இருக்குது, இங்க பன்மையில வரணும். மரங்கள் அனைத்தும் ஓங்கி வளர்ந்தன. அப்ப இதுல சரியான பதில் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியான பதில். இகழ்ச்சி குறிப்பை தரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழியை காண்க. இதுல எதெல்லாம் இகழ்ச்சி குறிப்பை தரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னா நை, து, ஓ, இது எல்லாமே இகழ்ச்சி குறிப்பை தரக்கூடியது. 2, 3 மற்றும் 4 அப்படிங்கிறது சரியான பதில். 2, 3 மற்றும் 4. பால் வலுவமைதி தொடரை காண்க. பால் வலுவமைதி தொடரை காண்க. செல்வநம்பி தன் மனைவியுடன் வீட்டிற்கு சென்றார். அமுதன் விமானத்தில் ஏறி உலகத்தை சுற்றினான். நீ என்னை பார்த்து சிரித்ததே தவறாகும். மாலதி படித்து கொண்டிருந்த போது இரு பூனை குட்டிகள் எட்டி பார்த்தது. ஸோ அப்போ இந்த இடத்துல அமுதன் விமானத்தில் உலகத்தை சுற்றினான் அப்படிங்கிறது அமுதன் ஆண்பால், சுற்றினான் அப்படின்னு பயன்படுத்தியிருக்காங்க. நீ என்னை பார்த்து சிரித்ததே தவறாகும். மாலதி படித்து கொண்டிருந்த போது இரு பூனைக்குட்டி எட்டி பார்த்தது அப்படின்னு சொல்லியிருக்கு. இரு பூனைக்குட்டிகள் எட்டி பார்த்தது. அப்ப செல்வ நம்பி அப்படிங்கிற ஒரு ஆண் பெயருக்கு வீட்டிற்கு சென்றார் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையோட பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்போ அதுதான் நமக்கு பால் வலுவமைதி. ஆனா இருந்ததுனாலும் அந்த இடத்துல மரியாதையா சென்றார் அப்படிங்கிற ஆறு விதியை பயன்படுத்தியிருக்காங்க, அதுதான் பால் வலுவமைதி தொடர். திருவள்ளுவர் நோக்கில் கல்லாரும் நனிநல்லர் எப்போது. ஸோ கல்லாதவர்கள் கூட மிகச்சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்போது அப்படின்னா கற்றவர்கள் நிறைந்த அவையில பேசாம இருக்கும்போது, கற்றார் முன் பேசாமல் இருக்கும்போது கல்லாரும் நனி நல்லர். ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது அப்ப இந்த இடத்துல சரியானது. கல்லாரும் நனி நல்லர் எப்போது அப்படின்னா கற்றவர் முன் பேசாமல் இருக்கும்போது. காலம் சரியாக அமைந்ததை காண்க. காலம் கடந்தும் நிலை பெற்று நிற்கிறது தமிழ் அப்படிங்கிறது இறந்த காலம் கொடுத்துருக்காங்க.
நிற்கிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல இறந்த காலம் இல்லை. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் வாடினேன் அப்படிங்கிறது தான் இறந்த காலம், நிகழ்காலம் இல்லை. திருடன் கூரையை பிரித்து வீட்டிற்குள் நுழைந்தான் அப்படிங்கிறது இறந்த காலம், அது சரி. இந்தியாவில் மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றனர் அப்படிங்கிறது நிகழ்காலம். ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது அந்த இடத்துல சரியானது, ஆப்ஷன் சி. அடுத்தது எழுத்துப்பிழை அற்ற தொடரை காண்க. எழுத்துப்பிழை அற்ற தொடரை காண்க. ஸோ குளவி கொட்டினால் தசை வீங்கும். ஸோ இந்த இடத்துல குளவி அப்படிங்கிறது பொதுலகரம் வரணும். குளவி கொட்டினால் தசை வீங்கும். வெள்ளிக்கிழமை வெள்ளம் சாப்பிட்டேன். இந்த இடத்துல லகரங்கள் ரெண்டுமே சரியா இருக்கு. ஊர் உறங்கும் நேரம் நீ பார்ப்பாய். இந்த இடத்துல ரகரம் அப்படிங்கிறது சின்ன ரகரம் தான் வரணும். பார்ப்பாய்ங்கிற ரகரம் பெரிய ரகரம் வந்திருக்கு, அது தவறு. எழுதி பார்க்க மறுத்து விட்டான். ஸோ இந்த இடத்துல ரூ அப்படிங்கிறது தவறாக இருக்கிறது. அப்போ எழுத்துப்பிழையற்ற தொடர் எது எது அப்படின்னா ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் எழுத்துப்பிழையற்ற தொடர். எழுத்துப்பிழையோ ஒற்றுப்பிழையோ இல்லாத தொடர் எது? எழுத்துப்பிழையோ ஒற்றுப்பிழையோ இல்லாத தொடர். தமிழ் மக்கள். மக்கள் அப்படிங்கிறதுக்கு பொதுலகரம். மொழிப்பற்று மிக்கவர்கள். மொட்டை தலையன் குட்டையில் விழுந்தான், இது சரியானது. தமிழ் பற்று தமிழர்களின் உயிர். ஸோ தமிழ் பற்று இங்க இப்போ வரணும், பற்றுக்கிட்ட இத்து வரக்கூடாது. தமிழ் பற்று தமிழர்களின் உயிர் இப்போ வரணும். தமிழ் கூட்டல் பற்று தமிழ் பற்று இல்லைங்கிற ஒற்றெழுத்துக்கிட்ட ஒற்றெழுத்து வரும். சேர. சேர அப்படிங்கிறது ரகரம் தவறாக இருக்கிறது. வேந்தராவர் பாண்டியர். சேர சோழ வேந்தராவர், பாண்டியர் தமிழ் வேந்தராவர். அப்ப இங்கேயும் எழுத்துப்பிழை இருக்குது. ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் இதுல நமக்கு எழுத்துப்பிழையும் ஒற்றுப்பிழையும் இல்லாத தொடர். ஒருமை பன்மை அறிந்து சரியானதை தேர்ந்தெடுக்க. தோட்டங்களில் குயில் கூவின. ஸோ குயிலுங்கிறது ஒருமை, கூவியது அப்படின்னு தான் இருக்கணும். குயில்கள் அப்படிங்கிறது கூவியது இல்லை, குயில்கள் கூவின, அது சரியானது. தோட்டங்களில் குயில்கள் கூவியது. தோட்டங்களில் குயில்கள் கூவியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குயில்கள் அப்படிங்கிறது கூவினன்னு தான் வரணும். தோட்டத்தில் குயில்கள் கூவின. ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் நமக்கு சரியானது. தோட்டத்தில் குயில்கள் கூவின அப்படிங்கிறது தான் சரியானது. இங்க கல்வி விதி வந்திருக்கு, அதுங்கிறது தவறானது. ஸோ ஆப்ஷன் சி டி தான் தோட்டத்தில் குயில்கள் கூவின. 10 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் இந்த மரத்தடியில் மாலையில் விளையாடுவோம் என்பது. ஸோ விளையாடுவோம் அப்படிங்கிறது எதிர்காலத்தை குறிப்பிடக்கூடிய சொல். ஆனால் பேச்சு வழக்கில் நம்ம பயன்படுத்தும் போது விளையாடினோங்கிறதுக்கு பதிலாக விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி பொங்க சொல்லுவோம். அந்த இடத்துல காலம் தவறாக இருந்தாலும் மகிழ்ச்சியின் காரணமாக அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதனால அதை கால வலுவமைதி அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் விளையாடினோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல கால வலுவமைதி. பால் மரபுப்படி சரியான ஒன்றை தேர்க. அம்மா வந்து அப்பாவிடம் சொன்னாள். அப்பா நேற்றே வந்தாச்சுங்கிறது தவறு, நேற்றே வந்தார். நல்லபாம்பு 12 முட்டைகள் இட்டன. நல்லபாம்பு 12 முட்டைகள் இட்டன, இட்டதுன்னு தான் வரணும். 3 குழந்தைகளும் சேர்ந்து அழுதன. 3 குழந்தைகளும் சேர்ந்து அழுதன. அப்ப அம்மா வந்து அப்பாவிடம் சொன்னாள் அப்படிங்கிறது தான் சரியானது. ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான பதில். பொருத்தமான காலத்தை அறிக. நாங்கள் வருவோம். நாங்கள் வருவோம்ங்கிறது எதிர்காலம், இது தவறானது. அவள் வருகிறாள் அப்படிங்கிறது நிகழ்காலம், இதுவும் தவறானது. அவை வருகின்றன. அவை வருகின்றனங்கிறது நிகழ்காலம், இது சரியானது. அது வந்தது அப்படிங்கிறது இறந்த காலம், இதுவும் நமக்கு தவறானது. அவை வருகின்றன என்பதுதான் நிகழ்காலம், அவை வருகின்றன. பூனையார் வருகிறார். ஸோ பூனைங்கிறது அக்ரிணை. அக்ரிணை அந்த உயிரினத்துக்கு பூனையார் வருகிறார் அப்படின்னு உயிரினையை சொன்னோம் அப்படின்னா அது திணை வலுவமைதி. ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறதா நமக்கு சரியான பதில், திணை வலுவமைதி. என் கண்ணே ராமா போய்விட்டாயா என்று தசரதன் அழுதான் என்பது. என் கண்ணே, என் கண்ணே. ஸோ அப்ப என் கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயர்திணைக்கு கண்ணை வச்சு குறிப்பிட்டு சொல்றாங்க. ஸோ குழந்தை என் கண்ணே ராமா போய்விட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஸோ இதுவும் என்ன வலுவமைதி அப்படின்னா திணை வலுவமைதி, திணை வலுவமைதி. பால்வலு இல்லாத தொடரை காண்க. பால்வலு இல்லாத தொடர். களிறு போர்க்களத்தில் வெற்றி பெற்றான். களிறு போர்க்களத்தில் வெற்றி பெற்றது அப்படின்னா தான் சரி. களிறு போர்க்களத்தில் வெற்றி பெற்றதுன்னா தான் சரி, பெற்றான்ங்கிறது தவறு. சுமதி கோபத்தில் புத்தகத்தை வீசி எறிந்தான், இல்ல புத்தகத்தை வீசி எறிந்தாள் அப்படின்னா தான் சரி, எறிந்தான் அப்படிங்கிறது தவறு. கோழியை பார்த்து சேவல் கொக்கரித்தான், இல்ல சேவல் கொக்கரித்தது அப்படின்னா தான் சரி. அப்ப இதெல்லாமே வந்து வலு இருக்கிறது. சுந்தரி ஆசிரியை வகுப்பறைக்கு வந்தார்கள் அப்படிங்கிறது இதுதான் சரியா இருக்கிறது, பால்வலி இல்லாத தொடர். அப்ப கடலில் சரியானதை தேர்ந்தெடுக்க. கடலில் அலை வீசும் அப்படிங்கிறது பால் வலுவமைதி கொடுத்துருக்காங்க. கடலில் அலை வீசும் திணை வலு. இந்த இடத்துல எதுவுமே வந்து திணையையோ பாலையோ இடத்தையோ குறிப்பிடக்கூடியது இல்லை.
காலத்தின் அடிப்படையில அலை வீசும் அப்படின்னு எதிர்காலத்தை வச்சு சொல்றோம். அலை வீசும் அப்படிங்கிறது உறுதியின் காரணமாக எதிர்காலத்திற்கான வினை முற்றுச்சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்ப எதிர்காலத்தை பயன்படுத்தியிருக்காங்க, அதனால இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கால வலுவமைதி. கடலில் அலை வீசுங்கிறது எதிர்காலத்தின் உறுதித்தன்மையின் காரணமாக பயன்படுத்தப்பட்டுள்ளதால் அது கால வலுவமைதி. பிழையற்ற தொடரை காண்க. கண்ணகி கூந்தல் இக்கு வராது, கண்ணகி கூந்தல் தான். தோழி கூற்று. ஸோ அது எது சரியானது? பிழையற்ற தொடர் எது அப்படின்னா மாதவி பாடினாள் அப்படிங்கிறது தான் சரியானது. மாதவி பாடினாள். வரும்படிங்கிறது கிட்ட வல்லினம் மிகாது. தோழி கூற்று தான், அந்த இடத்துலயும் வல்லினம் மிகாது. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் சரியானது. மாதவி பாடினாள். எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. இராணுவ வீரர்கள் எல்லையில் காவல் புரிகின்றனர். காவல் அப்படிங்கிறதுக்கு வகரலகரம் வரணும். நெல் உற்பத்தியில் இருக்கிட்ட இப்ப வரக்கூடாது. உத்தரப்பிரதேசம் முதலிடத்தில் உள்ளது. மேட்டு தெரு வீட்டிற்கு போனேன். அப்ப இங்க இப்போ வரும், சரிதான். மேடு கூட்டல் தெரு தெரு வீட்டிற்கு போனேன். ஆப்ஷன் சி நமக்கு சரியானது. நற்றூன். நற்றூன் அப்படிங்கிறதுக்கு எந்த இன்னும் வரணும் அப்படின்னா இந்த மூணு சொல்லி நகரம் டன்னகரம் வரணும், அது தவறு. நற்றூன் பற்றி நின்றனன் மாதோ. இப்ப இங்க காவல் உற்பத்தி இங்க இந்த சொற்கள்லாம் தவறா இருக்குது. ஆப்ஷன் சி அப்படிங்கிறதா பிழையற்ற தொடர். ஆப்ஷன் சிங்கிறதா பிழையற்ற தொடர். திணை வலுவான தொடரை காண்க. திணை வலுவான தொடர். கோவலன் ஓட யானை துரத்தியது. யானை துரத்தியது அப்படிங்கிறது சரிதான். பாம்பை கொத்தி கொண்டு கழுகு பறந்தது. கழுகு பறந்தது அப்படிங்கிறதும் சரிதான். மூத்த மகனுக்கே வாரிசுரிமை உள்ளது, அதுவும் சரிதான். கதிரவன் மாலை பொழுதில் இரு மாடுகளுடன் வீட்டிற்கு வந்து சேர்ந்தன, அது தவறு. ஸோ கதிரவன் மாலை பொழுதில் இரு மாடுகளுடன் வீட்டிற்கு வந்து சேர்ந்தது அப்படின்னா தான் சரி. வந்து சேர்ந்தான், வந்து சேர்ந்தான் அப்படின்னா தான் சரி. கதிரவன்கிறது ஆண்பாலை குறிப்பிடக்கூடிய ஆண்பால் பெயர். வடு, முசு, குறும்பை, கச்சல் ஆகிய சொற்கள் இதெல்லாம் எதை குறிப்பிடக்கூடியது அப்படின்னா பிஞ்சு வகையை குறிப்பிடக்கூடிய சொற்கள். பிஞ்சு வகையை குறிப்பிடக்கூடிய சொற்கள் தான் வடு, முசு, கரும்பை, கச்சல். இது எல்லாமே என்ன அப்படின்னா பிஞ்சு வகையை குறிப்பிடக்கூடிய சொற்கள். மதி என்ற சொல்லின் உணர்த்தக்கூடிய இரு பொருள். ஸோ மதி அப்படிங்கிறது எதெல்லாம் குறிப்பிடும் அப்படின்னா மதி அப்படிங்கிறது நிலா, நிலவை குறிப்பிடும். மதி அப்படின்னா அறிவு அப்படிங்கிற பொருளையும் தரும். ஸோ மதி அப்படின்னா நிலாவை குறிப்பிடும், அறிவு அப்படிங்கிற பொருள் தரும். ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது நமக்கு சரியானது. மதினா அறிவு, நிலாங்கிற பொருள் தரும். உதடு என்ற சொல்லுக்கு இணையான வேர் சொல். உதடு அப்படிங்கிறது வேற எதை குறிப்பிடும் அப்படின்னா இதழ். உதடுக்கு இன்னும் ஒரு இணையான வேறு சொல் என்ன அப்படின்னா இதழ். ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை காண்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். நீயும் நானும் ஒன்று அல்ல. நான் பார்த்த பெண் இவள் அன்று. நீயும் நானும் ஒன்று அல்லன் இருக்கு, இது அக்ரிணைக்கு பயன்படுத்தக்கூடிய எதிர்மறை, இது தவறு. நான் பார்த்த பெண் இவள், இவள் அவள் படற்கையில பெண்பாலா வந்தா அல்லல் பயன்படுத்தணும். இதுதான் நான் வாங்கிய புத்தகமாகும், இதுதான் சரியானது. இது அப்படிங்கிறது ஒருமை, அதுக்கு பின்னாடி தான் பயன்படுத்தியிருக்கோம். அம்மா மாமாவுடன் வீட்டிற்கு, அம்மா மாமாவுடன் வீட்டிற்கு வந்தாள். அம்மா மாமாவுடன் வீட்டிற்கு வந்தாள் அல்லது வந்தார். ஸோ அப்போ வந்ததுங்கிறது தப்பு, அக்ரிணையை பயன்படுத்தியிருக்காங்க. இதுதான் நான் வாங்கிய புத்தகம், அது நமக்கு சரியா இருக்குது. இது கிட்ட ஒருமை, ஒருமை கிட்ட தான்கிறத பயன்படுத்தியிருக்காங்க. திருவள்ளுவர் கூறக்கூடிய அறம் எது? திருவள்ளுவர் கூறக்கூடிய அறம், ஸோ இதில் திருக்குறளில் வரக்கூடிய பாடல் வரியை கொடுத்துருக்காங்க. ஆற்றின் அளவறிந்து கற்க. ஸோ இது திருவள்ளுவர் கூறக்கூடிய அறம், ஆற்றின் அளவறிந்து கற்க. இதெல்லாம் குறள்ல வரக்கூடியது கிடையாது. ஆற்றின் அளவறிந்து கற்க, அவை அஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டு. அவை அஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டு. ஸோ அவையில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் கொடுக்கக்கூடிய வகையில நூல்களை கற்றறிந்திருத்தல் வேண்டும் அப்படிங்கிறது இதனுடைய பொருள். அது வள்ளுவர் கூறக்கூடிய அறம். ஒரு பொருள் தரும் பல சொற்களை கண்டறிதல். ஸோ அந்த இடத்துல மலை அப்படிங்கிற பொருள் தரக்கூடிய சொற்கள் எதெல்லாம் அப்படின்னா ஆப்ஷன் சி தான், வெறுப்பு, சிலம்பு. மலை அப்படிங்கிற பொருள் தரக்கூடிய சொல், மலைங்கிற பொருள் தரக்கூடிய சொல் எது அப்படின்னா வெறுப்பு, சிலம்பு அப்படிங்கிறது மலைங்கிற பொருள் தரக்கூடிய சொல். ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் நமக்கு சரியானது. ஸோ இது நமக்கு செகண்ட் டெஸ்ட்ல இருக்கக்கூடிய 100 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ தேங்க்யூ.